எஸ் ஆடியோ வீடியோ கிளியர் தானப்பா? ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம போகலாம்ல, கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானே? எஸ், போகலாம்ல. ஸோ குட் ஈவினிங்ப்பா. ஸோ குட் ஈவினிங். ஸோ மைசெல்ஃப் பிரவீன்ப்பா. வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் அவர் நம்பர். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்கப்பா. ஸோ எக்ஸாம் ரிலவெண்ட்டாக எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கோர்சஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ செக் அவுட் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக இந்த திங்ஸை நீங்கள் படிக்கணும், பார்க்கணும். ஸோ செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ நம்ம டெய்லி லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் ரெக்கார்டட், அடுத்ததாக நம்ம ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுறோம். 2 years வேலிடிட்டி கொடுக்குறோம், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் வீக்லி டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் நம்ம கோர்சஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேறு எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கேளுங்க. அங்கே உங்களோட கிளாஸஸ் எப்படி இருக்க போது, டெய்லி லைவாக இல்லை ரெக்கார்டாக, இல்லை உங்களோட டவுட்ஸ் எப்படி கிளாரிஃபை பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இது நம்ம இன்ஸ்டியூட்டோட ஷெடியூல் அண்ட் நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் ஆன் பேரலல் ஆப்ரேஷன். ஸோ பேரலாக ஆப்ரேட் ஆகணும்னா அதுக்கு ஒரு 3 பாயிண்ட் மேண்டேட்டரின்னு நம்ம பார்த்தோம். ஸோ என்ன அந்த 3 பாயிண்ட்னா, வோல்டேஜ் மஸ்ட் பி சேம், ஃப்ரீக்வன்சி மஸ்ட் பி சேம், த ஃபேஸ் சீக்வன்ஸ் மஸ்ட் பி சேம். கிளியரா? இந்த 3 பாயிண்ட்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் என்னோட அந்த மெஷின் இருக்குல்ல, சிங்க்ரனஸ் மெஷின், அதை பேரலாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படி ஆப்ரேட் பண்ணுறப்போ when 2 generators ஆர் பேரலாக இருந்திருந்தால் என்ன நடக்கும், இல்லை ஒரே ஒரு ஜெனரேட்டர் மட்டும் ஐசோலேட்டட் ஜெனரேட்டராக இருந்தால் என்ன நடக்கும், அடுத்ததாக என்னோட இன்ஃபைனைட் பஸ் பாரில் என்னோட ஜெனரேட்டர் கனெக்டாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். சரி, அதுக்கப்புறமா இன்ஃபைனைட் பஸ் பார்னா என்ன நேச்சர், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கிளியரா? ஸோ ஒரு இன்ஃபைனைட் பஸ் பார் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட வோல்டேஜ், அதோட ஃப்ரீக்வன்சி எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இன்ஃபைனைட் பஸ் பாரோட இம்பிடன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்ஃபைனைட் பஸ் பார் இம்பிடன்ஸ் இஸ் 0. ஓகே, பஸ் பாரோட இம்பிடன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 0வாக இருக்கும். ஓகே, இப்போ தேர்ஃபார் இந்த பவர் சிஸ்டமில் இந்த பஸ் பாரில் தான் நம்ம ஜெனரேட்டரை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ வென் இந்த ஜெனரேட்டர்ஸ் ஆர் லோடடாக இருக்கலாம், இல்லை இந்த ஜெனரேட்டர்ஸ் நோ லோடாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இன்ஃபைனைட் பஸ் பாரில் ஒரு ஜெனரேட்டர் கனெக்ட் ஆகிட்டு லோடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஜெனரேட்டரை ஃப்ளோட்டிங் ஜெனரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுது இல்லை? ஒரு ஜெனரேட்டர் இன்ஃபைனைட் பஸ் பாரில் கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் லோடட். ஓகேங்களா? நோ லோடில் இருக்குது. ஸோ அப்போது அந்த ஜெனரேட்டரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃப்ளோட்டிங் ஜெனரேட்டர் இஸ் செட் டு பி ஃப்ளோட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுது இல்லைப்பா? ஜெனரேட்டர் ஃப்ளோட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஜெனரேட்டர் இன்ஃபைனைட் பஸ் பாரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என் ஜெனரேட்டர் ஃப்ளோட்டிங் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கிளியரா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாம்ல. இன்னைக்கு கிளாஸில் நான் அதே ஜெனரேட்டரை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்ப்பா, ஸோ லோடு, அதாவது லோடட் கண்டிஷனில் எடுத்துக்க போகிறேன். ஓகே, அப்போ ஆல்டர்னேட்டர்ஸ் ஆன் பஸ் பார் அண்ட் இட் இஸ் லோடட் கண்டிஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அது முடிச்சிட்டோம்னா நம்ம மோட்டருக்கு போகலாம். ஸோ போகலாம்ல. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்மளோட டாபிக்கு எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன். ஓகேங்களா? எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன். த ஜெனரேட்டர் இஸ் கனெக்டட் டு த இன்ஃபைனைட் பஸ் பார். ஆல்டர்னேட்டர் கனெக்டட் to infinite bus bar. இதுல loaded condition. ஓகே, என் ஜெனரேட்டர் என்ன பண்ணிருக்கேன், லோடட் கண்டிஷன்ல எடுத்துக்கிறேன். ஸோ நேற்று நம்ம பார்த்தது நோ லோட் கண்டிஷன். இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கேஸ் 1. ஓகே, கேஸ் 1 என்ன? Effect of change in excitation.
சார் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன்னா எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல மெக்கானிக்கல் பவர் என்னவா இருக்கும்? Pmech. மெக்கானிக்கல் பவர் இஸ் மெயின்டைன்டு கான்ஸ்டன்ட். அதாவது நீங்கள் ஒருத்தனை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அடுத்தவன் என்னவா இருப்பான்னா கான்ஸ்டண்ட்டாக இருப்பான். சரி, இதை நீங்கள் ஈஸியாக இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா V curve அண்ட் இன்வெர்டட் V curves எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ பை யூசிங் V curve அண்ட் இன்வெர்டட் V curves வச்சு தான் என்னால் இந்த லோடட் ஜெனரேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பிகாஸ் இந்த கேஸில் பாருங்க, இது லோடட் ஜெனரேட்டர். அப்போ என்ன அர்த்தம்? டெஃபினட்டாக இங்கே இருக்கிற இந்த பஸ் பாருக்கு என் ஜெனரேட்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, திஸ் இஸ் பஸ் பார். இன்ஃபைனைட் பஸ் பார்னா என்ன அர்த்தம்? நிறைய ஜெனரேட்டர்ஸ் இருக்கு. கிளியரா? நிறைய ஜெனரேட்டர்ஸ், நிறைய லோட்ஸ் இருக்கு. ஸோ ஆன் இந்த மாதிரி நிறைய ஜென்ரேட்டர்ஸ் இருக்கு. அதில் ஒரே ஒரு ஜெனரேட்டரை தான் நான் இங்கே எடுத்துக்கிறேன். கரெக்டா? அதில் ஒரே ஒரு ஜெனரேட்டர். சிமிலராக இதே மாதிரி நிறைய லோட்ஸ். கிளியரா? இப்போ இந்த பர்டிகுலர் ஜெனரேட்டரில் தான் நம்ம எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்ணுறோம். சி, இப்போ இது வந்து பஸ் பாரோட கனெக்டாக இருக்குல்ல, இது என்ன பண்ணிட்டு இருக்கும்னா என்னோட ஆக்டிவ் பவரும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், ரியாக்டிவ் பவரும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். யாருக்குன்னா என்னோட பஸ் பாருக்கு. ஓகே, இனிஷியல் கேஸ்ல பவரும் என்னோட ரியாக்டிவ் பவரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சடனா இந்த எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் பண்றோம். இப்படி ஒரு ஆல்டர்னேட்டர் இன்ஃபைனைட் பஸ் பார்ல லோட் ஆயிட்டு இருக்கப்போ, லோடை சப்ளை பண்ணிட்டு இருக்கப்போ சடனா இதை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, இதோட எக்ஸைட்டேஷனை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அப்ப என்ன நடக்க போகுது? ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போமா? ஸோ இதை தான் நம்ம பேசிக்கா என்னோட பவர் பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஸ்டன்ட், பிகாஸ் மெக்கானிக்கல் பவர் கான்ஸ்டன்டாக இருக்கனால ஆக்டிவ் பவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்மளால ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை யூசிங் V curve அண்ட் இன்வெர்டட் V curve. ஓகே, இந்த V curve அண்ட் இன்வெர்டட் V curve வச்சு நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ முன்ன மாதிரி என்னால் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இந்த கர்வ்ஸை யூஸ் பண்ணி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது என்னோட கர்வு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து என்ன வரைய போகிறேன்னா ஒரு கிராஃப் வரைய போகிறேன். ஸோ என்னோட கிராஃபு. ஸோ அடுத்த ஒரு கிராஃபு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் ரெட்டு வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ அந்த கர்வ் இஸ் IA வர்சஸ் IF. இந்த ரெட் கர்வ் இஸ் IA வர்சஸ் IF கர்வ். புரியுதா? ஸோ என்னோட IAக்கும் IFக்கும் இடைப்பட்ட கர்வ் தான் ரெட் கர்வ். IAன்றது ஆர்மேச்சர் கரண்ட், IF அப்படின்றது என்னன்னா ஃபீல்டு கரண்ட். கிளியரா? ஸோ என்னோட IA வர்சஸ் IF கர்வ் வந்து ரெட் கர்வ். சிமிலரா அதே மாதிரி என்னோட கிரீன் கர்வ். ஸோ இது என்னோட IA. கிளியரா? இது என்னோட IA. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இது என்னோட IF, இது என்னோட ஃபீல்டு கரண்ட். ஓகே, அப்போ இவன் IA, இவன் ஃபீல்டு கரண்ட். நெக்ஸ்ட் என்னோட கிரீன் கர்வ் நீங்க பார்த்தீங்கன்னா ஸோ PF பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்ட் கர்வ். ஓகேங்களா? ஸோ இந்த என்னோட கிரீன் கர்வ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்ட். ஓகேங்களா? இது என்னோட பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்டோட கர்வ். ஓகே, ஸோ இப்போ நார்மல் ஒரு கேஸை நான் எடுத்துக்கிறேன். நார்மல் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, திஸ் இஸ் நார்மல் எக்ஸைட்டேஷன். ஃபீல்டு கரண்ட் வந்து ரேட்டட் கரண்டா இருக்கு அப்படின்றதுக்கு பேரு தான் IF ரேட்டட். இதுக்கு பேரு நார்மல் எக்ஸைட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல்டு கரண்ட் நார்மலா இருக்கும். ஸோ அங்க பாருங்க. அடுத்ததா இது என்னப்பா? திஸ் இஸ் PF கர்வ், பவர் ஃபேக்டர் கர்வ்னா இங்க பவர் ஃபேக்டர் எழுதிக்கலாம். சேம் பவர் ஃபேக்டரும் இதுதான், IAவும் இதுதான். ஸோ பட் இது வந்து என்னோட IF. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த மிட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் ரேட்டட் எக்ஸைட்டேஷன். கிளியரா? இது என்னோட நார்மல் எக்ஸைட்டேஷன்.
ஸோ இதுல இருந்து கம்மியா வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் எக்ஸைட்டேஷனை விட ஃபீல்டு கரண்ட் நீங்க கம்மியா கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இது வந்து நார்மல் எக்ஸைட்டேஷன் பா. ஸோ அதை விட நீங்க ஃபீல்டு கரண்ட்டை கம்மியா கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்டர் எக்ஸைட்டேஷன்ல. எஸ், இட் இஸ் அண்டர் எக்ஸைட்டேஷன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நார்மல் கரண்ட்டை விட அதிகமாக கொடுக்குறீங்கப்பா, அப்போ அதுக்கு பேர் ஓவர் எக்ஸைட்டேஷன். புரியுது இல்லை? ஒரு ஃபீல்டு கரண்ட்டு ஆக்சுவலாக எனக்கு 10 ஆம்பியர் போதும்னா நான் வந்து 12 ஆம்பியராக கொடுத்தேன்னா அதுக்கு பேர் ஓவர் எக்ஸைட்டேஷன். என்னோட ஃபீல்டு கரண்ட்டு எனக்கு 10 ஆம்பியர் இருக்குன்னா அதை விட கம்மியாக கொடுத்தேன்னா அதுக்கு பேர் அண்டர் எக்ஸைட்டேஷன். ஓகேயா? ஸோ அதிகமாக கொடுத்தா ஓவர் எக்ஸைட்டேஷன், கம்மியாக கொடுத்தா அண்டர் எக்ஸைட்டேஷன். கிளியரா? ஓகே. அப்போ இந்த இடத்துல என்னோட ரேட்டட் ஃபீல்டு கரண்ட் இருக்கு, இதுக்கு மேலே போனால் ஓவர் எக்ஸைட்டேஷன், இதுக்கு மேலே போனால் அண்டர் எக்ஸைட்டேஷன். நமக்கு தெரியும் ஓவர் எக்ஸைட்டேஷன்னா என்ன பண்ணும் சார்? எக்ஸைட்டேஷன் ஓவரா இருக்கிறதுனால ஜெனரேட்டர் என்ன பண்ணும்? வி நோ ஓவர் எக்ஸைட்டேஷன் வில் ஆல்வேஸ் டெலிவர்ஸ் ரியாக்டிவ் பவர். கிளியரா? அப்போ இட் டெலிவர்ஸ் ரியாக்டிவ் பவர். Q வந்து டெலிவர் பண்ணும் ஓவர் எக்ஸைட்டேஷன்னா. நீங்கள் ஒரு மிஷினை ஓவர் எக்ஸைட் பண்ணீங்கன்னா அது வந்து ரியாக்டிவ் பவரை டெலிவர் பண்ணும். அதுவே அண்டர் எக்ஸைட் பண்ணீங்கன்னா இட் அப்சர்வ்ஸ் ரியாக்டிவ் பவர். கிளியரா? ஸோ அந்த சைட் போனால் இட் டெலிவர்ஸ் ரியாக்டிவ் பவர், இந்த சைடில் வந்தால் இட் அப்சர்வ்ஸ் ரியாக்டிவ் பவர். அடுத்ததான் நமக்கு ஒரு விஷயம் தெரியும்லப்பா, ஸோ வென்எவர் ஒரு ரியாக்டிவ் பவரை டெலிவர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்து அதிகமாக டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்பவுமே என்னோட ரியாக்டிவ் பவரை நம்ம அதிகமாக சப்ளை பண்ணோம்னா என்னோட கெப்பாசிட்டியை விட நான் அதிகமாக சப்ளை பண்ணேன்னா என்னோட பவர் ஃபேக்டர் புவரா மாறிடும். ஓகேங்களா? அப்போ இந்த ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ரீஜன் இஸ் லேகிங் பவர் ஃபேக்டர். ஸோ இங்கிருந்து போக போக என்னோட பவர் ஃபேக்டர் என்ன ஆகிட்டே போகும்? லேகிங் பவர் ஃபேக்டர். ஸோ இங்க பாருங்க, ஆக்சுவலி நான் கொடுக்க வேண்டியதை விட நான் கம்மியாக தான் கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல லீடிங் பவர் ஃபேக்டர். ஸோ இன் பிட்வீன் பாயிண்ட் இருக்காம்ல, திஸ் இஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டர். இன் பிட்வீன் பாயிண்ட் என்னன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் UPF. ஓகே, இந்த சைடு போனால் லீடிங்கு, அந்த சைடு போனால் லேகிங்கு, அவ்வளவுதான். ஓகே, இந்த கர்வ்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்ப்பா. இந்த கர்வ் உங்களுக்கு தெரிஞ்சா ஈஸியாக இதில் கொஷின் அட்டன் பண்ணலாம். ஓகேயா? ஸோ என்னோட ரெட் கர்வ் வந்து ஃபீல்டு கரண்ட் வர்சஸ் ஆர்மேச்சர் கரண்டோட கர்வு. அடுத்ததா என்னோட கிரீன் கர்வ் வந்து பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்டோட கர்வு. நான் ஒரு நார்மல் கரண்ட்டை எடுத்துக்கிறேன், நார்மல் ஃபீல்டு கரண்ட்டை எடுத்துக்கிறேன். அந்த கேஸில் அதுக்கு பேர் நார்மல் எக்ஸைட்டேஷன் சொல்லுவோம். அடுத்ததா அந்த நார்மல் கரண்ட்டை விட கம்மியாக கொடுத்தோம்னா தட் இஸ் என்னப்பா? அண்டர் எக்ஸைட்டேஷன். ஸோ அதை விட அதிகமாக கொடுத்தா ஓவர் எக்ஸைட்டேஷன். அண்டர் எக்ஸைட்டேஷனில் ரியாக்டிவ் பவரை டெலிவர் பண்ணுறதுனால பவர் ஃபேக்டர் லேகிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னோட ஓவர் எக்ஸைட்டேஷன்ல டெலிவர் பண்றதுனால லேகிங்கா இருக்கும், அண்டர் எக்ஸைட்டேஷன்ல அப்சர்வ் பண்றதுனால லீடிங்கா இருக்கும். ஓகே, அவ்வளவுதானே. அடுத்ததா நெக்ஸ்ட் ஒரு கர்வ், டெல் வர்சஸ் ஃபீல்டு கரண்டோட கர்வ். இது என்னோட ஃபீல்டு கரண்ட், இது என்னோட லோட் ஆங்கிள் டெல். கிளியர்? இவனோட கர்வ் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் டிகேயிங் கர்வ். ஓகே, இது என்னோட டெல் வர்சஸ் ஃபீல்டு கரண்டோட கர்வ். ஸோ இது என்னோட டெல் வர்சஸ் ஃபீல்டு கரண்டோட கர்வ். ஆக்சுவலி இதுதான் என்னோட இந்த பர்டிகுலர் கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற டயக்ராம். அப்போ சேஞ்ச் இன் எக்ஸைட்டேஷன் ஆன் த பஸ் பார். அப்போ பஸ் பாரில் கனெக்டாக இருக்கிற ஒரு ஜெனரேட்டரோட எக்ஸைட்டேஷனை சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி என்னால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ இதில் ஒரு கொஷின்ஸ் பார்த்தா ஈஸியாக உங்களால் இந்த கான்செப்டை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த டயக்ராமை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம். an alternator is operating on the bus bar. An alternator is operating on the bus bar at leading power factor. என் ஜெனரேட்டரே ஆல்ரெடி லீடிங் பவர் ஃபேக்டர்ல இருக்கு. ஓகே, an alternator is operating on a bus bar at leading power factor with constant mechanical power input.
with constant mechanical power input or prime mover input. எப்படி சொல்லலாம்? மெக்கானிக்கல் பவரை மெக்கானிக்கல் பவர்னு சொல்லலாம், இல்லை ப்ரைம் மூவர்னு சொல்லலாம், இல்லை கான்ஸ்டன்ட் ஸ்டீம் இன்புட்னு சொல்லலாம், இல்லை கான்ஸ்டன்ட் ஃபியூல் இன்புட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எப்படின்னா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? வித் கான்ஸ்டன்ட் ப்ரைம் மூவர் இன்புட் ஆர் வித் கான்ஸ்டன்ட் ஃபியூல் இன்புட் or with constant steam input இல்ல fuel input எப்படின்னா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஓகேங்களா, if the excitation increases, ஆல்ரெடியே என் ஜெனரேட்டர் எங்க இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடியே நீங்க உங்களோட ஜெனரேட்டர் லீடிங் பவர் ஃபேக்டர்ல இருக்கான். அகைன் நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்றீங்க. ஓகேங்களா? அகைன் இஃப் த எக்ஸைட்டேஷன் இன்க்ரீசஸ் தென் இட்ஸ் பவர் ஃபேக்டர் என்னவாகுது, அடுத்ததா ஆர்மேச்சர் கரண்ட் என்னவாகுது, ஸோ என்னோட லோட் ஆங்கிள் டெல் என்னவாகுது, ஸோ ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணுதா டெலிவர் பண்ணுதா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஆக்டிவ் பவர் என்னவாகுது, ஸோ என்னோட இ என்னவாகுது. ஸோ இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் கேட்குறாங்க சார். இப்போ கொஷின் புரியுதா? ஆல்ரெடி என் ஜெனரேட்டர் லீடிங் பவர் ஃபேக்டர்ல இருக்காம்பா. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஜெனரேட்டர் இன்ன லீடிங் பவர் ஃபேக்டர். அடுத்ததா என்ன பண்றாங்க? மெக்கானிக்கல் பவரை செக் பண்றப்போ மெக்கானிக்கல் பவரும் கான்ஸ்டன்ட்னு தெரியுது. அடுத்ததா இப்போ இந்த ஜெனரேட்டரோட எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்றதுனால ஸோ என் ஜெனரேட்டர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? என்னோட ஜெனரேட்டர்ல என்ன சார் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நம்மளால எப்படி சால்வ் பண்ண முடியும்னா பை யூசிங் த V curve and inverted V curve தான். ஓகே, அப்போ அந்த V curve and inverted V curve எடுத்துக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். இப்போ கொஷின் பாருங்க. கொஷின்ல இருக்கிற பாயிண்ட் எப்படி நீங்க எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கான்? அட் லீடிங் பவர் ஃபேக்டர் எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணுமா. இப்போ டைரக்டா அந்த கிராஃபுக்கு போறேன். இப்போ பாருங்க, என்னோட ஜெனரேட்டர் எங்க இருக்கான்? என்னோட ஜெனரேட்டர் இஸ் இன் வேர்? எஸ், என்னோட ஜெனரேட்டரை நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் லீடிங் பவர் ஃபேக்டர். அப்போ ஜெனரேட்டரோட லீடிங் பவர் ஃபேக்டர் எங்க இருக்கு? எஸ், இங்க தான் இருக்கு. இந்த சைடு, திஸ் சைடுனா லீடிங் பவர் ஃபேக்டர். அப்போ இந்த சைட்ல இருக்கான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோம்பா. ஓகேங்களா? இனிஷியலி நம்ம அஸ்யூம் பண்ணது இங்க இருக்கேன். இனிஷியலி நீ லீடிங்ல எங்கன்னா எடுத்துக்கலாம், இங்க எடுத்துக்கலாம், இல்லை இங்க மேல கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இனிஷியலா நான் லீடிங் பவர் ஃபேக்டர்ல இருக்கேன். ஓகேயா? ஸோ அப்போ என்னோட ஃபீல்டு கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஆம்பியர் சம்திங் இருக்கு. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இங்க இருக்கிற எண்ணெயை ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ ஃபீல்டு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னப்பா அர்த்தம்? இங்க இருந்த என்னோட 5 ஆம்பியர் இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஸோ 7 ஆம்பியரா கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. 7 ஆம்பியரா கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு? ஸோ வென் இந்த கிரீன் கலரோட கர்வ் என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? கிரீன் கலரோட இந்த கர்வ் என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கிரீன் கர்வ் எதை மீன் பண்ணுதுன்னு பாருங்க, பவர் ஃபேக்டர் எனக்கு காமிக்குது. கரெக்டா? பவர் ஃபேக்டரையும் ஃபீல்டு கரண்ட்டுக்கோட வேரியேஷனும் கொடுக்குது. அப்போ தேர்ஃபோர் அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த கிரீன் கர்வ் இன்க்ரிமெண்ட், இந்த கிரீன் கர்வோட இன்க்ரிமெண்ட் வில் ஷோஸ் த பவர் ஃபேக்டர் இஸ் இம்ப்ரூவ்டு. கரெக்டா? இது என்னோட பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகிறத சொல்லுது. ஓகேயா? அப்ப என்ன நடக்குதுப்பா? ஃபர்ஸ்ட் நான் இந்த கிரீன் கர்வுக்கு சொல்றேன். அதே மாதிரி ரெட் கர்வ்லயும் நீங்க செக் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு கர்வ்லயும் நீங்க போய் செக் பண்ணணும். ஃபீல்டு கரண்ட்டை எக்ஸாம்பிளா ஒரு கேஸ் எடுத்துக்கிறீங்க. ஏன் இந்த கேஸ்ல நான் எக்ஸாம்பிள் ஏன் லெஃப்ட் சைட்ல எடுத்துக்கிட்டேன்னா பிகாஸ் இட் இஸ் a லீடிங் பவர் ஃபேக்டர். இங்க பார்த்தா எனக்கு தெரியும் இது என்னோட லீடிங் பவர் ஃபேக்டர் ரீஜன். இந்த யூபிஎஃப்ல இருந்து இந்த சைடு வந்தா லீடிங் பவர் ஃபேக்டர், அந்த சைடு போனா என்னோட லாகிங் பவர் ஃபேக்டர். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் இஸ் இன்க்ரீசஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பவர் ஃபேக்டர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது.
நெக்ஸ்ட் இப்போ ஆர்மேச்சர் கரண்ட் தானே கேட்குறாங்க. இப்போ ஆர்மேச்சர் கரண்ட்டும் ஃபீல்டு கரண்டோட வேரியேஷனும் நம்ம பார்க்கணும்னா எந்த கிராஃபை பார்க்கணும்? எஸ், வி நீட் டு செக் ரெட் கிராஃப். ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் ஃபீல்டு கரண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை என்னோட ரெட் கலர் கிராஃப் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ அகெயின் என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட் அப்படியே மேலே ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த இடத்துல இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் பாருங்க. என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் ஃபார் எக்ஸாம்பிளா ஒரு 20 ஆம்பியர்ஸ் இருந்துச்சு. எப்போன்னா இந்த 5 ஆம்பியர் ஆஃப் ஃபீல்டு கரண்ட்டுக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, 7 ஆம்பியரா இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரெட் கர்வை ஃபாலோ பண்ணுங்க. ரெட் கர்வ் என்ன ஆகுது? டிக்ரீசஸ். பர்டிகுலரா இந்த பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வில் பிகம் 10 ஆம்பியர்ஸ். ஆர்மேச்சர் கரண்ட் 10 ஆம்பியரா குறைஞ்சிடுச்சு. ஸோ முன்ன வந்து 20 ஆம்பியரா இருந்த ஆர்மேச்சர் கரண்ட் இப்போ எவ்வளவு ஆம்பியரா மாறிடுச்சுன்னா ஒரு 10 ஆம்பியரா மாறிடுச்சு. புரியுதா? ஆர்மேச்சர் கரண்டோட ஃபீல்டு கரண்டோட வேரியேஷன் வேணும்னா நீங்க ரெட் கலர் கிராஃபை செக் பண்ணணும். பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்டோட வேரியேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த கிரீன் கலர் கிராஃபை செக் பண்ணணும். அப்ப பாக்குறப்ப என்ன ஆகுது? ஆர்மேச்சர் கரண்ட் டிக்ரீசஸ். கிளியரா? ஸோ IA டிக்ரீஸ். அடுத்ததா அப்ப பாருங்க, பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னோமா, ஆர்மேச்சர் கரண்ட் டிக்ரீசஸ். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் லோட் ஆங்கிள் கேக்குறாங்க சார். லோட் ஆங்கிள் கர்வ் நான் வரைஞ்சிருக்குமா? எஸ், இது என்னோட ஃபீல்டு கரண்ட். இனிஷியலா ஃபீல்டு கரண்ட் இங்க இருக்கு அப்படின்னு எடுத்தேன்னா ஃபீல்டு கரண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை செக் பண்றேன். ஸோ இனிஷியலா இந்த பாயிண்ட்டை செக் பண்ணல, இப்போ இந்த பாயிண்ட்டை செக் பண்றேன். அப்போ என்ன ஆகுதுப்பா? டெல். இனிஷியலா என்னோட டெல் அதிகமா இருந்த டெல் இப்போ என்னோட டெல் டிக்ரீஸ் ஆயிருக்கு, ரைட்? அப்போ the load angle became decreases. எப்போ the field current increase ஆகுறப்போ என்னோட load angle என்ன ஆகுதுன்னா decrease ஆகுது, ரைட்? அப்போ therefore load angle becomes decreases. இந்த மாதிரி தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ கிவன் சர்க்கியூட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். லீடிங்கா? அப்போ லீடிங்ல போய் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபீல்டு கரண்ட் இன்க்ரீஸ் பண்றோமா டிக்ரீஸ் பண்றோமான்னு பார்க்குறேன். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு கிராஃப்ல நான் கிராஃபை செக் பண்றேன். செக் பண்றப்போ அந்த கிராஃபோட ரிசல்ட் எனக்கு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ கிளியரா? திஸ் இஸ் ஃபார் ஜெனரேட்டரோட எக்ஸைட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இது கிளியர் தானே? அடுத்ததான் மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்மளால அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எஸ். அப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? Q. ஸோ இந்த முறை Q அப்சர்வ் பண்ணுதா டெலிவர் பண்ணுதா? இங்க பாருங்கப்பா. ஸோ Q இந்த முறை என்ன ஆகுதுப்பா? இந்த சைட்ல Q என்ன பண்றேன்னு சொல்லியிருக்கேன். எஸ், இட் இஸ் அப்சர்வ்ஸ். ஸோ நான் வந்து லீடிங் பவர் ஃபேக்டர்ல இருக்கேன் அப்படின்னாலே Q வந்து எனக்கு அப்சர்வ்ஸ் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ Q அப்சர்விங். அதுலேயும் Qவோட அப்சர்விங்கை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, Qவோட அப்சர்விங் என்னவாகுதுன்னா குறையுது. ஓகே, இந்த சைட்ல பாருங்க, இந்த இடத்துல Q வந்து 0, அப்சர்வும் பண்ணல டெலிவரும் பண்ணல. இந்த நார்மல் எக்ஸைட்டேஷன்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா டியூரிங் நார்மல் எக்ஸைட்டேஷன் Q நார் அப்சர்வ்ஸ் நார் டெலிவர். Q நெய்தர் அப்சர்வ் நார் டெலிவர். கிளியரா? அப்ப பாருங்க, இங்க இருக்கிற நானு இதை நோக்கி போறேன் பாருங்க, இதை நோக்கி போறேன். அப்ப நெய்தர் அப்சர்வ் நார் டெலிவர். அப்ப இந்த பாயிண்ட் நோக்கி போறேன்னா இப்ப ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற என்னோட Qவோட அப்சார்ப்ஷன் குறைஞ்சிரும். சி எக்ஸாம்பிளா என்னோட Q அப்சார்ப்ஷன் இங்க வந்து 10 kVAR இருந்தா, ஸோ இந்த இடத்துல அதோட அப்சார்ப்ஷன்ஸ் என்னவா இருக்கும்னா இட் பிகம்ஸ் டிக்ரீசஸ். ஓகேங்களா? அந்த கேஸ்ல அதோட Q அப்சார்ப்ஷன்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல. ஸோ ஒரு எக்ஸாம்பிளா நான் ஒரு 5 kVAR எடுத்துக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இன் பர்டிகுலரா கேட்டாதான் இந்த மாதிரி பதில் சொல்லணும். இல்லைன்னா சிம்பிளா Q அப்சர்வ் ஆகுதா டெலிவர் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா இதை தான் நீங்க போடணும். ஸோ இப்போ Q அப்சார்ப்ஷன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, கரெக்டா? Q அப்சார்ப்ஷன் ரியாக்டிவ் பவர் அப்சார்ப்ஷன் டிக்ரீசஸ். இல்ல ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணுதா டெலிவர் பண்ணுதான்னு மட்டும் கூட கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்சர்வ் தான் பண்ணுதுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த கேசஸ்ல ஸ்டில் இங்க என்ன 10 kVAR அப்சர்வ் பண்ண இந்த இடத்துல
இந்த இடத்துல 5 kVR அப்சர்வ் பண்ண போறேன். அப்ப ஸ்டில் அப்சர்வ் மட்டும் தான் நான் பண்றேன். அதை கேட்டாங்கன்னா நீங்க அப்சர்வ் மட்டும் தான் போடணும். ஒருவேளை அப்சர்வ் ஆகுறது இன்க்ரீஸ் ஆகுது, அப்சர்வ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்கன்னா மட்டும்தான் நீங்க இந்த டிக்ரீஸ் அப்படின்னு போடணும். இல்ல நீங்க இந்த டவுட் வரும்னா அதை போட்டுக்க வேண்டாம். ஸோ கியூ அப்சர்வ் தான். எங்க நீங்க இந்த ரீஜியன்ல இருந்து இந்த ரீஜியன் வரைக்கும் அதாவது இந்த ரீஜியன்ல இருந்து இந்த ரீஜியன் வரைக்கும் கியூ அப்சர்வ் தான் ஆகும். ஓகேங்களா? அந்த ரீஜியன் என்னோட கியூ அப்சார்ப்ஷன் ரீஜியன் தான். ஸோ அதனால நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேயா? ஸோ கியூவோட அப்சர்ப்ஷன் முன்ன இருந்த மாதிரி இருக்காது, அதுதான் நான் சொல்றேன். ஸோ கியூ அப்சர்வ் தான். ஓகேயா? இப்போ கியூ அப்சர்வ் ஆகுது. அடுத்த பேராமீட்டரை செக் பண்ணுங்க. ரியாக்டிவ் பவர் அப்சர்வ். அடுத்ததா என்னோட ஆக்டிவ் பவர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் சார், இந்த இடத்துல எக்ஸைட்டேஷன் சேஞ்ச் ஆனதுனால ஆக்டிவ் பவர்ல எந்த சேஞ்சும் வராது. ஸோ த ஆக்டிவ் பவர் P இஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இங்க என்னோட E டெர்மினல் வோல்டேஜ். Eன்றது டெர்மினல் வோல்டேஜ். எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே நமக்கு தெரியும்ல, டெர்மினல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேயா? எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே நம்மளோட டெர்மினல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடும். சார் மற்ற பேராமீட்டர்ஸ் ஒருவேளை கேட்குறாங்க, மற்ற பேராமீட்டர்ஸ் வோல்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா எஸ், அடுத்த மெஷின்ல நீங்க போய் இந்த வோல்டேஜ், இந்த பஸ் பாரோட வோல்டேஜ், இந்த வின்றது யாரோட வோல்டேஜ்? பஸ் பாரோட வோல்டேஜ். ஈன்றது யாரோட வோல்டேஜ்? ஜெனரேட்டரோட வோல்டேஜ். திஸ் இஸ் வோல்டேஜ் ஆஃப் ஜெனரேட்டர். ஸோ ஈன்றது வோல்டேஜ் ஆஃப் பஸ் பார் சார். ஸோ இது என்னோட வோல்டேஜ் ஆஃப் ஜெனரேட்டர், இது வோல்டேஜ் ஆஃப் பஸ் பார். சரி, எக்ஸைட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜெனரேட்டர்ல இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் அதிகமாக தான் இருக்கும். ஆனா அந்த இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் என்னோட பஸ் பார்லயே போய் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. கிளியரா? அந்த இன்டியூஸ் ஆன வோல்டேஜ் பஸ் பார்ல ஒரே ஒரு மைன்யூட்டான பாயிண்ட், கம்மியான வேல்யூ. பஸ் பார்ல இருக்கிற வோல்டேஜுக்கு அவன் ரொம்ப கம்மியான ஒரு பேராமீட்டர். ஸோ அதனால அவனாலெல்லாம் பஸ் பாரை போய் சேஞ்ச் பண்ணவே முடியாது. இன்ஃபைனைட் பஸ் பார்ல போய் யாருமே சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வோல்டேஜ் இஸ் கான்ஸ்டன்ட் தான். ஒரே ஒரு ஜெனரேட்டரை நீங்க போய் மாத்துறீங்கன்றதுனாலலாம் மாறாது. ஓகேங்களா? இன்ஃபைனைட் பஸ் பார்ல ஒரு ஜெனரேட்டரை நீங்க போய் மாத்துனீங்க, எக்ஸைட்டேஷனை மாத்துனீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜெனரேட்டரோட இ இன்க்ரீஸ் ஆகும் தான். ஆனா அதோட டெர்மினல் பஸ் பார்ல கனெக்டா இருக்கிற டெர்மினலோட வோல்டேஜ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட ஆக்டிவ் பவர் கான்ஸ்டன்டா இருக்கனால ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட், என்னோட ஸ்பீடு கான்ஸ்டன்ட். ஓகே, என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் கான்ஸ்டன்ட். ஓகே, இதுதான் என்னோட மற்ற பேராமீட்டர்ஸ். ஸோ புரியுது இல்லை? இப்போ இதே மாதிரி வேற ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். இதே தான், எக்ஸைட்டேஷன் சேஞ்ச் ஆகிறது தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், வேற ஒரு கண்டிஷனை எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே லீடிங் பவர் ஃபேக்டர் இருந்துச்சுன்னு எடுத்தேன்ல, அடுத்ததான் லாகிங்கை எடுத்துக்கலாம். An alternator operating on bus bar at lagging power factor with a constant prime mover input with constant prime mover input. If excitation increases, then the power factor என்னவாகுது, நெக்ஸ்ட் IA ஆர்மேச்சர் கரண்ட் என்னவாகுது, அடுத்ததா டெல் என்னோட லோட் ஆங்கிள் என்னவாகுது, ஸோ என்னோட ரியாக்டிவ் பவர் Q என்ன ஆகுது, என்னோட ஆக்டிவ் பவர் என்னவாகுது, அடுத்ததான் என்னோட EMF E என்னவாகுது, சிமிலராக the வோல்டேஜ் V ஆல்ரெடி பேசியிருந்தோம். வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி இவன் எல்லாமும் சேஞ்ச் ஆகாது. ஸ்பீடு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் மூணுமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ வோல்டேஜும் கான்ஸ்டன்ட் தான். நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் ஏன்னு சொல்லிட்டு.
ஒரு சின்ன ஜெனரேட்டர் என் பஸ் பாரோட வோல்டேஜை மாற்ற முடியாது. சி இப்போ என்ன பண்ணணும், முன்னே இருந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் வேறவா ஒரே கொஸ்டினா? எஸ், இட் இஸ் அ டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல லீடிங் அப்படின்னு இருந்துச்சு, இப்போ லேகிங். என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் முன்ன லீடிங்கில் ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணால் என்னவாகுதுன்னு கண்டுபிடிச்சிங்கல்ல, அதே மாதிரி தான் லேகிங்கில் ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்குது அப்படின்றத செக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் டேக் ஒன் லேகிங் பாயிண்ட். லேகிங்னா என்னப்பா, இது ஃபுல்லாக லீடிங் ஏரியா. இந்த இடத்துல பாருங்க, திஸ் இஸ் லீடிங் பவர் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ லேகிங் பவர் ஃபேக்டர்னா இது. ஓகே, சி இப்போ இது என்னோட ஒரு லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகே, இந்த இடத்துல லேகிங் பவர் ஃபேக்டரில் ஃபார் எக்ஸாம்பிளாக திட் இஸ் 12 ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, லேகிங் பவர் ஃபேக்டர் ஆஃப் 12 ஆம்பியர்னு எடுத்துக்கிறேன். இப்போ சடனாக ஃபீல்டு எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு லேகிங் பவர் ஃபேக்டரை எடுத்துக்குங்க, அங்கிருந்து எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்போ பவர் ஃபேக்டர் சொல்லுங்கன்னு தானே கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி இந்த கிரீன் கலர் கர்வ் தான் பவர் ஃபேக்டர் வர்சஸ் ஃபீல்டு கரண்ட்டோட கர்வு. ஃபீல்டு கரண்ட்டை 12 ஆம்பியர்ல இருந்து ஃபீல்டு கரண்ட்டை ஒரு 15 ஆம்பியரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, the field current from the 12 ampere to field current is to the 15 ampere. அப்போ பவர் ஃபேக்டர் என்னவாகுது? எஸ், டெஃபினட்டா பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகுது. கிளியரா? அப்போ பாருங்க, ஃபீல்டு கரண்ட் 12 ஆம்பியரை கொடுத்துருந்தப்ப இருந்த பவர் ஃபேக்டரை விட ஸோ 15 ஆம்பியரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஃபீல்டு கரண்டா 15 ஆம்பியரை கொடுத்தீங்கன்னா என்னோட பவர் ஃபேக்டர் இன்னும் புவரா மாறுது. ஓகேங்களா? என்னோட பவர் ஃபேக்டர் இன்னும் புவரா மாறுது. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, பவர் ஃபேக்டர் வில் டெஃபினட்டா டிக்ரீசஸ். அடுத்து ஆர்மேச்சர் கரண்ட்டை செக் பண்ணணும். அப்போ ஆர்மேச்சர் கரண்ட்டை செக் பண்ணணும்னா எந்த கிராஃபை செக் பண்ணணும் சார்? ரெட் கலர் கிராஃபில் செக் பண்ணணும். அப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே தானே ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்போ இவனை ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வர்றான். அப்போ பாருங்கள், இவன் என்னவாகிறான்? எஸ், ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீசஸ். கிளியரா? ஸோ இப்போ ஃபீல்டு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ 12 ஆம்பியர்லேருந்து 15 ஆம்பியரான ஃபீல்டு கரண்ட் இன்க்ரிமெண்ட் அப்போ ஸோ ஐஏ என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீசஸ் அண்ட் பவர் ஃபேக்டர் வில் பிகம் டிக்ரீசஸ். பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஆர்மேச்சர் கரண்ட் என்னவாகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ பாருங்க, பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆயிருந்துச்சா, அடுத்தது ஆர்மேச்சர் கரண்ட் என்னவாகுது? இன்க்ரீசஸ். ஸோ கிளியர் தானே? ஆர்மேச்சர் கரண்ட் வில் பிகம் இன்க்ரீசஸ், பவர் ஃபேக்டர் வில் பிகம் டிக்ரீசஸ். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் இங்கே டெல் பாருங்க. டெல்லை பொறுத்த வரைக்கும் எஸ், நீங்கள் ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டெல் எப்போவுமே டிக்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா டெல்லுக்கு ஒரே ஒரு கிராஃப் தான். ஓகே, அப்போது டெல் என்னோட லோட் ஆங்கிள் என்னவாகுது? டிக்ரீசஸ். ரியாக்டிவ் பவர் கியூவை செக் பண்ணுங்க. எஸ், ரியாக்டிவ் பவர் இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்குப்பா? அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த கேஸில் பாருங்க, இந்த கேஸோட ரியாக்டிவ் பவர் இஸ் வாட்? இட் இஸ் டெலிவரிங். கரெக்டா? அப்போது இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய டெலிவர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இல்லை இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் கம்மியாக டெலிவர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? இன்னும் அதிகமாக டெலிவர் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே நீங்கள் இன்னும் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ண என்னவாகும்? ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண என்னவாகும்னா இன்னும் டெலிவர் பண்ண அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, Q வந்து 0 சார். இந்த இடத்துல Q வந்து 0. இந்த சைடில் போகுதுன்றது எதை மீன் பண்ணுது? Q பாசிட்டிவ் ஆகிட்டே போகுது, டெலிவர் பண்ணிட்டே போகுதுன்னு மீன் பண்ணுது. அடுத்ததா இந்த சைடில் வர்றது எதை மீன் பண்ணுது? Q வந்து நெகட்டிவ் ஆகிட்டே போகுதுன்றதை மீன் பண்ணுது. ஓகே, திஸ் சைடு, இந்த சைடு வந்து Q பாசிட்டிவ் இன்க்ரிமெண்ட் மீன் பண்ணுது. இந்த சைடு வந்து Qவோட நெகட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சைடில் போனால் Qவோட பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ Qவோட பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரியாக்டிவ் பவர் அதிகமாக டெலிவர் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போ லேகிங் பவர் ஃபேக்டரில் இருக்கிற எண்ணெயை அதிகமாக எக்ஸைட்டேஷனை கொடுத்தீங்கன்னா, லேகிங் பவர் ஃபேக்டரில் இருக்கிற எனக்கு அதிகமாக எக்ஸைட்டேஷனை கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் அதிகமான ரியாக்டிவ் பவரை டெலிவர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஆக்டிவ் பவர் டெலிவரி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆக்டிவ் பவர் என்னவாகுதுன்னா ஆக்டிவ் பவர் இஸ் டெலிவரிங். ரியாக்டிவ் பவர், சாரி ஆக்டிவ் பவர் கிடையாது, Qனா ரியாக்டிவ் பவர் தானே. டெலிவர் இன்க்ரீசஸ். இல்லை சிம்பிளாக உங்களுக்கு டவுட் வருதுன்னா டெலிவர்ஸ் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க.
Q delivers, observes கிடையாது. ஸோ Q வந்து டெலிவர், ரியாக்டிவ் பவரோட டெலிவரி என்னவாகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், எஸ் Q பவர் அப்சார்ப்ஷன் டிக்ரீசஸ், கரெக்டா? இது டிக்ரீசஸ், இது என்னோட இன்க்ரீசஸ். இதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். எதை பேஸ் பண்ணி சொல்றேன், ஏன் எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா சிம்பிள் தான். யூபிஎஃப்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் நெய்தர் அப்சர்விங் ஆர் டெலிவரிங். ஓகே, இந்த இடத்துல என்னோட ரியாக்டிவ் பவரோட அப்சார்ப்ஷனும் கிடையாது, டெலிவரும் கிடையாது. ஓகே, இந்த சைட்ல போறீங்கன்னா தட் இஸ் ஓவர் எக்ஸைட்டேஷன், டெலிவர் பண்ணுது. அப்ப இது ஜீரோல இருந்து போக போக என்ன ஆகுதுன்னா அதிகமா டெலிவர் பண்றதை மீன் பண்ணுது. ஸோ இந்த சைட்ல நீங்க வர்றீங்க, ஜீரோல இருந்து இந்த சைட்ல நீங்க வந்தீங்கன்னா ரியாக்டிவ் பவரோட அப்சார்ப்ஷனை எனக்கு மீன் பண்ணுது. ஓகேங்களா? இந்த சைடு வரீங்கன்னா ரியாக்டிவ் பவரோட அப்சார்ப்ஷன், இந்த சைடு வரீங்கன்னா ரியாக்டிவ் பவரோட டெலிவர்ஷன். ஓகேங்களா? அதனாலதான் இங்க இருந்த எண்ணெயை இங்க வர வர என்ன ஆகுறேன், ஜீரோ ஆகுறேன். ஓகே, அப்போ அப்சார்பிங் டிக்ரீசஸ் போட்டேன். அப்ப இந்த சைட்ல என்னோட டெலிவரி இன்க்ரீசஸ் அப்படின்னு தான் போடணும். அதுதான் நான் போட்டிருக்கேன், டெலிவரி இன்க்ரீசஸ். அடுத்ததான் நமக்கு தெரியும் ஆக்டிவ் பவரை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஆக்டிவ் பவரை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் கான்ஸ்டன்ட். அடுத்ததான் நெக்ஸ்ட் இங்க பாருங்கப்பா, என்ன பண்ணிருக்கேன், எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்றோம்னாலே இ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இ இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸைட்டேஷனை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கனாலே டெஃபினட்டா இ இன்க்ரீசஸ். மீதி திங்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, மீதி திங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அவ்வளவுதான் சார். ஆல்டர்னேட்டர் ஆன் த பஸ் பார். ஓகேங்களா? ஸோ எக்ஸைட்டேஷன் இன்க்ரீசஸ், கேசஸ் வாஸ் ஓவர். எக்ஸைட்டேஷன் சேஞ்ச் அப்படின்ற ஒரு கேஸ் முடிஞ்சிச்சு. அடுத்ததா இப்போ எக்ஸைட்டேஷன் முடிச்சிட்டோம்ல, அடுத்து மெக்கானிக்கல் பவர் இன்புட்ல சேஞ்ச் ஆச்சுன்னா என்னோட ஆல்டர்னேட்டரோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது போலாம்ல, நெக்ஸ்ட் கேஸ் 2. கேஸ் 1 முடிஞ்சிச்சு, இதுல எதுவும் டவுட் இல்லைல்லப்பா. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 2. Effect of change in mechanical power input. Or prime mover input. Effect of change in mechanical input or prime mover input. So இந்த கண்டிஷன்ல நமக்கு என்ன தெரியும், excitation is what constant. கிளியரா? ஸோ என்னோட எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் மெக்கானிக்கல் பவர் இன்புட் இப்போ என்ன பண்றேன்ப்பா, தட் இஸ் பிரைம் மூவர் இன்புட்டை பத்தி பேசுறோம். ஸோ பிரைம் மூவரோட இன்புட்டை வேரி பண்ணுறோம், எக்ஸைட்டேஷனை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம். எஸ், அதே ஜெனரேட்டர் தான், அதே ஜெனரேட்டர் பஸ் பாரோட கனெக்ட் ஆயிருக்கான். ஓகே, இப்போ இந்த ஜெனரேட்டர் பஸ் பாரோட கனெக்ட் இருக்கா. இப்போ என்ன பண்றேன், எக்ஸைட்டேஷனை கான்ஸ்டன்டா வச்சிருக்கேன், ஆனா ரொட்டேஷன் பிரைம் மூவரோட இன்புட்டை நான் வேரி பண்றேன். இப்போ பிரைம் மூவரை ரொட்டேட் பண்றோம். கிளியரா? இப்போ என்ன பண்றப்பா, தட் இஸ் கப்பிள்டு வித் மெக்கானிக்கல் இன்புட். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேங்களா? முன்ன இருந்த ஸ்பீடை விட இப்போ என்னோட ஸ்பீடை என்ன பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ இது இன்ஃபைனிட் பஸ் பார் தான். இப்போ இந்த மெஷின்ல நடக்க போற சேஞ்சஸ், ஓகேங்களா? இப்போ இந்த மெஷின்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்காக நம்ம எந்த கர்வ்ஸும் ரெப்ரசென்ட் பண்ண போதில்லை. ஸோ இதை நம்ம இன்னும் ஈஸியா இந்த ஒரு டேபிளேஷன் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இதை ஆக்சுவலா எப்படி பார்க்கணும்னா ஃபேஸர் லோக்கஸ் டயக்ராம் அப்படின்னு ஒரு டயக்ராம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லோக்கஸ் டயக்ராம் இந்த போன கேஸ்லயும் சரி இந்த கேஸுக்கும் சரி லோக்கஸ் டயக்ராமை வரைஞ்சி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அது ரொம்ப எலாபரேட்டா போகும். ஓகேங்களா? அதனால ஜஸ்ட் நம்ம அதை இந்த டேபுலேஷன் வழியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சிம்பிளா. ஓகேங்களா? ஆனா நீங்க போய் பாருங்க, ஜஸ்ட் கூகுளில் ஒரு முறை சர்ச் பண்ணுங்க லோக்கஸ் டயக்ராம் ஆஃப் அ இன்ஃபைனைட் பஸ் பார், இல்லைன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்,
when connected in bus bar அப்படின்னு சொல்லி தேடி பாருங்க. சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பஸ் பாரில் கனெக்ட் ஆனப்போ லோக்கஸ் டயக்ராம் என்னவாகுது, இந்த லோக்கஸ் டயக்ராம் தான் எனக்கு காமிக்கும். இந்த வேரியஸ் டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ என்னோட எக்ஸைட்டேஷன் E1க்கு, ஓகேங்களா, E1க்கு, E2க்கு, E3க்கு அப்படின்னு சொல்லி நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த ஆங்கிள் டெல் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் அதை சொல்கிறத தான் நான் உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி டேபிளாகவும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃபாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட்டு இப்போ மெக்கானிக்கல் பவர் சேஞ்சுக்கு, ஓகேங்களா, இனிஷியலாக அங்கே என்ன சொல்லுவேன், இனிஷியலாக என் ஜெனரேட்டர் லேகிங்கில் இருக்கான், அப்போ எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணேன். அதே மாதிரி இனிஷியலாக என் ஜெனரேட்டர் லீடிங்கில் இருக்கான், அப்போ எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணேன். அதோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல. ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியலாக நான் ஒரு கேஸ் எடுத்துக்கிறேன், அடுத்ததாக அதோட எக்ஸைட்டேஷன் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு நடக்க போகிற சேஞ்சஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட் அதுக்காக ஒரு சைடை இனிஷியலாக இட் இஸ் ஆப்ரேட்டட் அண்ட் லீடிங் பவர் ஃபேக்டர், இனிஷியலி இட் இஸ் ஆப்ரேட்டட் அட் லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சார். ஓகேங்களா, இனிஷியலாக லீடிங் பவர் ஃபேக்டரில் இருக்கான், அதே மாதிரி இனிஷியலாக லாகிங் பவர் ஃபேக்டரில் இருக்கான். ஸோ இந்த இடத்துல when the machine is operated at the leading power factor இருக்கிறப்போ ஸோ பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும், பவர் ஃபேக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மெக்கானிக்கல் இன்புட். ஓகேங்களா, ஸோ மெக்கானிக்கல் இன்புட்டாக இருக்கும். மெக்கானிக்கல் இன்புட்டுன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா லோடு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்புட்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான், லோடு அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லீடிங்கில் இருந்துச்சுன்னா பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகிடும். அடுத்ததா Q அப்சார்ப்ஷன், ரியாக்டிவ் பவரோட அப்சார்ப்ஷன். ரியாக்டிவ் பவரோட அப்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மெக்கானிக்கல் பவரோட இன்புட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லோடு. ஓகேங்களா, ஸோ Q அப்சார்ப், P மெக்கு அண்ட் லோடு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது ஆர்மேச்சர் கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மெக்கானிக்கல் இன்புட் directly proportional to the load. ஓகேங்களா, அடுத்ததா del mech in, அடுத்ததா P active power mech in mechanical input. அடுத்ததா Q, Qவும் பவர் ஃபேக்டரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ எப்போவுமே இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நீங்கள் ரியாக்டிவ் பவர் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா பவர் ஃபேக்டர் கண்டிப்பாக புவராக மாறிடும். ஓகேங்களா, ஸோ கியூவும் பிமெக்கும் பவர் ஃபேக்டரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அவ்வளவுதான் சார். அதே மாதிரி லாகிங் பவர் ஃபேக்டரில் இருந்தால் என்ன நடக்கும்? ஸோ பவர் ஃபேக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மெக்கானிக்கல் பவர் இன்புட். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லோடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, மெக்கானிக்கல் பவர் இன்புட்னா நத்திங் பட் லோடு. அடுத்ததா Q டெலிவர்ஸ், Q deliver is inversely proportional to P mechanical input. ஓகேங்களா, Q deliver is inversely proportional to Q mechanical input and it is mechanical input அப்படின்னு சொன்னாலே லோடு அதுவும் மீன் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ Q is inversely proportional to load. Armature current is directly proportional to the P mech or load. ஸோ அடுத்ததா டெல், அடுத்ததா என்னோட ஆக்டிவ் பவர் P. ஸோ எல்லாமே P மெக்கோட லோடோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஓகே, இது எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸோட ரிலேஷன்ஷிப். அவ்வளவுதான் சார். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ லேகிங்னா லேகிங்கில் போயிடணும், லேகிங்கில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி சொல்லணும். லீடிங்னா லீடிங்க்கு போயிடணும், லீடிங்கில் போயிட்டு நீங்கள் போய் செக் பண்ணி சொல்லணும். அவ்வளவுதான். ஓகேங்களா, இதோட என்னோட ஜெனரேட்டர் அப்படின்ற டாபிக் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் மோட்டருக்கு நம்ம போயிடுவோம். இப்போ கொஷின் பார்ப்போம். An alternator operating on bus bar at lagging power factor. An alternator operating on bus bar
An alternator operating on bus bar at lagging power factor with constant excitation. Excitation என்னப்பா constant தான். அடுத்ததா if mechanical power input increases or load increases, if mechanical power input increases or load increases, if mechanical power input increases or load increases, then power factor என்ன? ஓகேங்களா, பவர் ஃபேக்டர் என்ன, ஆர்மேச்சர் கரண்ட் என்ன, Q என்ன, ரியாக்டிவ் பவர் என்ன, என்னோட டெல் என்ன, அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட வோல்டேஜ் என்ன, EMF என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ இது எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? இந்த கேசஸில் நீங்கள் என்ன பவர் ஃபேக்டர்னு போய் பாருங்கள். இட் இஸ் இன் அ லேகிங் பவர் ஃபேக்டர். அப்போ லேகிங் பவர் ஃபேக்டர் கேஸ்க்கு போகிறீங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, மெக்கானிக்கல் பவரை இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அதுக்கு போய் செக் அவுட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது தான். ஸோ லேகிங் பவர் ஃபேக்டருக்கு வந்துட்டோம். மெக்கானிக்கல் பவரை இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இல்லை லோடை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ டெஃபினட்டாக பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, அப்போ ஆன்சர் வில் பி பவர் ஃபேக்டர் இன்க்ரீசஸ். அடுத்தது ஆர்மேச்சர் கரண்ட்ல பாருங்க. ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் என்னப்பா ஆகுது? எஸ், ஆர்மேச்சர் கரண்ட்டும் லோடுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீசஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரியாக்டிவ் பவர் Q. ஸோ Q பாருங்கப்பா. ஸோ Q என்னவாகுது? லோடும் Qவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா, லோடும் Qவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ இது என்னப்பா ஆகுது? Qவோட டெலிவரி, Q டெலிவர் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா Q டெலிவர் டிக்ரீசஸ். கரெக்டா, அப்போ Q டெலிவர் டிக்ரீசஸ். அடுத்ததா லோட் ஆங்கிள் டெல். சார் லோட் ஆங்கிள் பாருங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அப்போ இன்க்ரீசஸ். ஓகேங்களா, ஸோ இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது மூலமாக ஈஸியாக உங்களால் ஆன்சர்ஸும் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்ததான் நெக்ஸ்ட் இ. வோல்டேஜ் இ பாருங்கப்பா. இயை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்டேஷன் கான்ஸ்டன்டா, தேர்ஃபோர் இஎம்எஃப்எம் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இ கான்ஸ்டன்டா, அப்போ வோல்டேஜ் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். வோல்டேஜ் பஸ் பாரில் கனெக்ட் இருக்கனால பஸ் பாரில் இவனும் கான்ஸ்டன்ட். அடுத்ததா என்னோட ஆக்டிவ் பவர் P என்னவாகிறான்ப்பா. ஸோ ஆக்டிவ் பவர் என்னவாகிறன்னா இன்க்ரீசஸ். எப்போ நீங்கள் மெக்கானிக்கல் லோடு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அது என்னவாகும்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஆக்டிவ் பவர் என்ன ஆகும்னா இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லோடு. இங்கே கூட எழுதியிருக்கேன் பாருங்க, ஆக்டிவ் பவர் P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லோடு. கிளியரா? அப்போ மெக்கானிக்கல் பவர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்னோட ஆக்டிவ் பவரும் இன்க்ரீசஸ். கிளியரா? அப்போ என்னோட ஆக்டிவ் பவர் இன்க்ரீசஸ். ஸோ ஆக்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, இப்படி நீங்கள் எழுதலாம். ஸோ ஆக்டிவ் பவரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கும் ஆல்வேஸ் இன்வெர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஓகே, இப்போ இதுலேயே நீங்கள் லீடிங் பவர் ஃபேக்டருக்கும் போய் சொல்லலாம். இதுலேயே நீங்கள் வேறு எந்த பவர் ஃபேக்டர் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ கிளியராப்பா, இந்த மெத்தடாலஜி தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாலஜி லோடுக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது வென் சேஞ்ச் இன் லோடை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ரெமெம்பர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். மேக்ஸிமம் வேறு எந்த திங்ஸும் ரெமெம்பர் பண்ண வேண்டாம். ஸோ ஏன் இந்த இடத்துல மட்டும் நம்ம இதை ரெமெம்பர் பண்ணுறோம்னா, பிகாஸ் இதோட லோக்கஸ் டயக்ராமை வரைஞ்சி நம்ம பெருசாக எலாபரேட்டாக பண்ணுறதுக்கு இதையே ஈஸியாக பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த ஒரே ஒரு டேபிளேஷன் மட்டும்தான் நம்ம ரெமெம்பர் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அவ்வளவுதான். அப் டு திஸ் என்னோட சிங்க்ரனஸ் ஆல்டர்னேட்டர் அல்லது ஜெனரேட்டர் அப்படின்ற ஒரு போர்ஷன் நமக்கு முடிஞ்சிடுதுப்பா. ஓகே, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் ஆல்டர்னேட்டர்ன்றது நமக்கு முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் நம்மளோட போர்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் மோட்டார் தான்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போலாமா சிங்க்ரனஸ் மோட்டாருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சிங்க்ரனஸ் மோட்டார். இப்போ ஜெனரேட்டரை தான் பார்த்தோம். இப்போ மோட்டர்னா என்ன, இந்த மோட்டர்ல எப்படி இருக்க போகுது, ஸோ இந்த மோட்டர் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங்கா இல்லை கிடையாதா, அது எப்படி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டேட்டாஸ் நீங்கள் அடிஷ்னலாக பார்ப்பீங்க. மற்ற திங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அங்கேயே சொல்லிட்டேன். ஸோ ஜெனரேட்டரில் எப்படி வருமோ அதுக்கு உல்டாவாக வர்றது தான் என்னோட மோட்டர். கிளியரா? ஜெனரேட்டரில் இந்த மாதிரி நடக்குதுன்னா மோட்டரில் அதுக்கு ஆப்போசிட் ஃபேஸில் நடக்கும். திரும்ப அதையும் நான் ஒரு முறை ரிவிஷனாக கொடுத்துறேன். இன்னைக்கு நாளைக்கு இதை நம்ம பார்த்துட்டா மோட்டர் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அப்போ சிங்க்ரனஸ் மோட்டார் எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், மேக்ஸிமம் அப்போ நம்ம எந்த டைப் ஆஃப் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம்? பவர் சிஸ்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் தான். ஸோ எதுக்காக நம்ம பவர் சிஸ்டமில் இண்டக்ஷன் மோட்டார் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனோட கன்ஸ்ட்ரக்ஷனும் மெயின்டெனன்ஸும் தான் சார். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ப்ரஷ் இல்லை, ஸ்பார்க்கிங் இல்லை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் டிசி மோட்டர்லையும் சிங்க்ரனஸ் மோட்டர்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, எஸ் டெஃபினட்டாக ஃபீல்டு இருக்கனால ஃபீல்டுக்கு ப்ரஷஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரஷ்ஷு ஸ்லிப்ரிங் இருக்கும், அதில் எனக்கு லாஸஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஈஸி கிடையாது. இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஓகே, ஆனால் இது ஈஸி கிடையாது. அதோட மெயின்டெனன்ஸு ஒரு பிரச்சனை. ப்ரஷ் இருக்குன்னா அந்த ப்ரஷ்ஷில் டஸ்ட் இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம பர்ஃபெக்டாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஒரு பிரச்சனை இருக்கும். பட் ஆனால் ஸோ அப்போ இல்லாமல் அப்போ நிறைய அட்வான்டேஜ் இண்டக்ஷன் மோட்டருக்கு தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை யூஸே பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது, யூஸ் பண்ணுறோம். இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே அது வந்து ஃபார் ஸ்மால் சைஸஸ்க்கு மட்டும்தான் எஃபிஷியன்ட். ஓகே, ஸ்மால் சைஸில் நீங்கள் இண்டக்ஷன் மிஷின் லோடுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா பெனிஃபிட். ஆனால் லார்ஜ் சைஸஸ் போகிறீங்க, லார்ஜ் மிஷின்ஸ் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் லார்ஜ் பவர் இண்டக்ஷன் மோட்டாரை நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டக்ஷன் மோட்டாருக்கு ஸோ லார்ஜ் பவரை ஹேண்டில் பண்ணணும்னா இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நிறைய லீக்கேஜ் இருக்கும். ஓகேங்களா, டியூ டு லீக்கேஜ் நம்ம பார்ப்போம், லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் சர்க்கியூட், ஓப்பன் ஸ்லாட்டு, செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டு அண்ட் க்ளோஸ்டு ஸ்லாட்டுன்னு 3 டைப் பார்ப்போம். ஓகே, ஓப்பன் ஸ்லாட்டு, செமி க்ளோஸ்டு ஸ்லாட் அண்ட் க்ளோஸ்டு ஸ்லாட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்ன்றது நீங்கள் போக போக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஸ்மால் மெஷினாக இருந்தால் க்ளோஸ்டு ஸ்லாட்டை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ ஒரு மீடியம் ரேட்டட் மெஷினாக இருந்தால் ஓப்பன் ஸ்லாட்டை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ லார்ஜ் மெஷின்ஸை மீடியம் மெஷினாக இருந்தால் செமி க்ளோஸ்டு ப்ரிஃபர் பண்ணுறோம். லார்ஜ் மெஷினாக இருந்தால் ஓப்பன் ஸ்லாட்டை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் ஸ்லாட்டாக இருக்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப புவர். ஓகே, ஸோ நீங்கள் இண்டக்ஷன் மிஷின்ஸை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவர் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப அடி வாங்கும். ஸோ லார்ஜர் பவர் ஃபேக்டருக்கு நீங்கள் இபி கிட்ட என்ன வாங்குவீங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஃபைன். கரெக்டா? ஆமாம். ஸோ உங்களோட பவர் ஃபேக்டர் ரொம்ப புவராக மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இபி உங்களுக்கு ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால ஃபார் லார்ஜ் பவர் அப்ளிகேஷன்ஸ்க்கு, ஃபார் லார்ஜ் பவர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காது, லோ ஸ்பீடுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ஹை ஸ்பீடு இருக்காது. அப்போ லார்ஜ் பவர் அப்ளிகேஷன், லோ ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டக்ஷன் மோட்டாருக்கு போக மாட்டோம். இண்டக்ஷன் மோட்டார் எப்பவுமே சீப்பர் ஃபார் ஸ்மால் மிஷின்ஸ். அப்போ லார்ஜ் மிஷினு, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்ளிகேஷனு, இந்த மாதிரி ஒரு இடம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அண்ட் தட் இஸ் லோ ஸ்பீட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் நம்ம சிங்க்ரனஸ் மோட்டாரை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா அவனை யூஸ் பண்ணால் என்னோட ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப அதிகம். கிளியரா? ஸோ பவர் ஃபேக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க, எஸ் பெனால்ட்டி போடுவாங்க. பவர் ஃபேக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க, பவர் ஃபேக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பெனிஃபிட்டு. நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் இண்டக்ஷன் மோட்டாரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அதுல எத்தனை டார்க் இருக்குன்னா ஒன்லி 1 டார்க் தான், தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் தான். நம்ம சிலிண்ட்ரிக்கல் மிஷின்ல பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரே ஒரு டார்க் தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் தான். ஆனா சிங்க்ரனஸ் மிஷின்ல நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்க்ரனஸ் மோட்டார்ல
சிங்க்ரனஸ் மோட்டார்ல எஸ் நீங்க சிலிண்ட்ரிக்கல் ஜெனரேட்டர் பாத்தீங்கல்ல அதே மாதிரி தான் சிலிண்ட்ரிக்கல் மோட்டார் இருக்கும். அதே மாதிரி சாலியன் போல் ஜெனரேட்டர் பாத்தீங்கல்ல அதே மாதிரி தான் சாலியன் போல் மோட்டார்லயும். சாலியன் போல் மோட்டார்லயும் என்ன இருக்கும்னா we have two separate torque. One is electromagnetic torque. இன்னொன்னு ரிலக்டன்ஸ் டார்க். இப்ப கூட நம்ம பார்த்தோம்ல ரிலக்டன்ஸ் டார்க். ரிலக்டன்ஸ் பவர் அப்படின்ற ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் எனக்கு ரிலக்டன்ஸ் டார்க்கை கொடுக்குது. எப்பவுமே ஆக்டிவ் பவர் இருந்துச்சுன்னா டார்க் வரும் சார். நான் உங்களுக்கு ரிலக்டன்ஸ் பவரை கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன் கிளாஸ்ல. தட் இஸ் பி ரிலக்டன்ஸ். ஆக்டிவ் பவர் அங்க கூட பி ரிலக்டன்ஸ் தான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ பியை தான் டெரைவே பண்ணியிருப்போம். இவி பை எக்ஸ்எஸ் சைன் டெல் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். இதை வந்து v by v square divided by 2 1 by xt minus xq into sin 2 del அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம்ல அந்த பவர் தான் சார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சிங்க்ரனஸ் மிஷின்ல ரெண்டு பவர் இருக்கு, அதனால ரெண்டு டார்க் இருக்கு. அப்போ இது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். நீங்க இண்டக்ஷன் மிஷினை யூஸ் பண்றீங்கன்னா எப்பனாலுமே மிஷின் அன்ஸ்டேபிள் ஆயிடலாம். அன்ஸ்டேபிள் ஆயிடலாம்னா மிஷின் வந்து பிரேக் டவுன் ஆயிடும். ஓகேங்களா? அதோட ஸ்பீடு கொஞ்சம் டார்க்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலே முடிஞ்சிச்சு. இண்டக்ஷன் மிஷினால சப்ளை பண்ண முடியாது, பிரேக் டவுன் ஆயிடும். ஆனா இவன் எஸ் ஹி கேன் மேனேஜ். ஏன்னா அவங்க கிட்ட ரெண்டு டார்க் இருக்கனால ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை எதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்றது தெரியணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மெஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது ஏன் ப்ரிஃபர் பண்றோம்? ஆக்சுவலா 90% நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டில் இருக்கிறது 99% இண்டக்ஷன் மோட்டார் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாமே லோ பவர் எக்யூப்மெண்ட்ஸ். கரெக்டா? லோ பவர் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு காஸ்ட் தான் நம்ம பார்ப்போம். லார்ஜ் பவர் எக்யூப்மெண்ட்டா இருந்தா நம்ம அப்பதான் என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சிங்க்ரனஸ் மிஷினை லோ பவர் ரேட்டிங்ல டிசைன் பண்ணா காஸ்ட் தான் அதிகமாகும். ஸோ அப்போ லோ பவர் ரேட்டிங்ல யாரு சீப்புன்னா இண்டக்ஷன் மிஷின் தான் சீப்பு. எஸ், அதை தான் நான் சொன்னேன்ல, லார்ஜ் பவர் எனக்கு எங்க தேவைப்படுது. ஸோ லார்ஜ் பவர் அண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் எங்க தேவைப்படுதோ அங்கதான் யூஸ் பண்றோம். பர்டிகுலரா இண்டஸ்ட்ரீஸ்ல சில அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனா நம்ம 90% எங்கேயும் யூஸ் பண்ணலப்பா. ஸோ நம்மளோட லிஃப்ட் ப்ளோயரு அந்த மாதிரி இருக்குல்ல, அதுலலாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? இப்போ நான் வந்து ஃபேன் எல்லாம் பார்த்தா இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி இதை நம்ம சொல்ல முடியாது. இது ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றோம் எங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்லி. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய இடத்துல இப்போ சிங்க்ரனஸ் மோட்டார் ஈவன் இவி கார் இருக்குல்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார்ஸ்ல கூட இருக்கு. ஓகேங்களா? சிங்க்ரனஸ் மோட்டாரை யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை. ஸோ இவியோட கார்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நத்திங் ராங். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மோட்டார் அப்ளிகேஷன் வி ப்ரிஃபர் இண்டக்ஷன் மோட்டார். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த மோட்டார் அப்ளிகேஷன் வி ப்ரிஃபர் இண்டக்ஷன் மோட்டார் பிகாஸ் ஆஃப் rugged construction and low maintenance and easy speed control. And small sizes. ஓகேங்களா? this is only for small rating machine. For small rating machines. எப்போன்னா ஸ்மால் ரேட்டிங் மெஷின்ஸ்க்கு தான். நம்ம வீட்டில் 90% பார்க்குறது எல்லாமே ஸ்மால் மெஷின்ஸ் தானே. ஸோ ஆனால் அப்போ சிங்க்ரனஸ் மோட்டார் எப்போ ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, சிங்க்ரனஸ் மோட்டார்ஸ் ஆர் ப்ரிஃபர்டு ஃபார் லார்ஜ் பவர் லோ ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ்.
large power low speed applications. எதுக்காகனா because for large power synchronous machines, synchronous motors are cheaper. ஓகேங்களா, are cheaper and also improves power factor, அதுக்கப்புறமா efficiency and stability அப்படின்னு சொல்லலாம். stable in operation. so stable ஆவும் machines work பண்ணுது. ஓகேங்களா, ஆனா most of the casesல நம்ம என்ன பண்ணுவோம், stable அப்படின்ற பாயிண்ட் வந்த உடனே most of the synchronous motors are salient type. ஓகேங்களா, we prefer salient pole type. so நம்ம salient pole type மெஷினை பொறுத்த வரைக்கும் இது ஹை ஸ்பீடா லோ ஸ்பீடான்னு பார்த்துருக்கோம்ல, இவன் லோ ஸ்பீடா இருக்கிறனால தான் சிங்க்ரனஸ் மோட்டார்ஸ் நம்ம பொதுவா லோ ஸ்பீட் அப்ளிகேஷன் சொல்றேன். இப்போ பாருங்க, ஸோ இதை ஏன் நான் ஹை பவர் லோ ஸ்பீட் அப்ளிகேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ப்ரிஃபர் பண்ண போகிறது சாலியன்ட்டை தான். ஏன்னா அதில் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டும் நிறைய இருக்கனால. ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸ் வி ப்ரிஃபர் சாலியன்ட் போல் டைப். ஓகேங்களா, அதனால தான் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த லோ ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, சிம்பிள் பாயிண்ட் தான். எதுக்காக நான் மோஸ்ட் ஆஃப் த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸ் வி ப்ரிஃபர் சாலியன்ட் போல் டைப் பிகாஸ் ஆஃப் extra reluctance power. ஓகேங்களா, ஸோ எதுக்காக இதை நம்ம ப்ரிஃபர் பண்றோம்னா பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா ரிலக்டன்ஸ் பவர். இந்த எக்ஸ்ட்ரா ரிலக்டன்ஸ் பவர்னால தான் இதை நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஓகேங்களா, ஸோ இங்க இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ரிலக்டன்ஸ் பவர்னால தான் இதை நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஸோ அடுத்ததா இதுக்கு சில அப்ளிகேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், அதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் பவராக இருக்கிற கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீல் மில்ஸ், எல்லாமே இந்த மாதிரி மில்ஸ், பெரிய பெரிய லார்ஜ் பவர் ரோலிங் மில்ஸ். ஸோ அட் த சேம் டைம் என்னவா இருக்கக்கூடாது, ஸ்பீடோட நீடும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ ரோலிங் மில்ஸு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட்டை தான் ரொட்டேட் பண்ணும். அப்போ ரொம்ப ஸ்பீடாக அது ரொட்டேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, அட் த சேம் டைம் பவர் ஃபேக்டரும் ஸ்டேபிளாக இருந்தாலும் போதும். ஸோ அடுத்ததா க்ரஷர்ஸு, ப்ளோயர்ஸ், அடுத்ததா இன்டியூஸ்ட் அண்ட் டிராஃப்ட் ஃபேன்னு சொல்லுவாங்க. டிராஃப்ட் ஃபேன்ஸு ஃபேக்டரிஸ்ல இருக்கும். ஸோ அடுத்ததா இம்பார்ட்டன்ட், இவனோட சிங்க்ரனஸ் மோட்டரோட ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்க்ரோனஸ் கண்டென்சர் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அந்த சிங்க்ரனஸ் கண்டென்சராக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சிங்க்ரனஸ் கண்டென்சர் இதுதான் இதோட மோஸ்ட் அப்ளிகேஷன். அடுத்ததான் இவனோட அட்வான்டேஜஸ், காமனா இவனோட அட்வான்டேஜஸ் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார். ஓகே, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இவனோட அட்வான்டேஜ் என்னப்பா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இதை பற்றி நம்ம இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்குறப்ப பார்ப்போம். ஸோ இவனோட ஸ்பீடுன்றது நீங்கள் லோடையே இன்க்ரீஸ் பண்ணால் கூட கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் மற்ற மோட்டரை பொறுத்த வரைக்கும் லோடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிடும்.
ஓகே, லோடும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேயா, ஸோ லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிடும். எதுலன்னா மற்ற மோட்டர்ஸில், ஆனால் இந்த மோட்டர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ ஏன்னா இது மேக்னெட்டிக் கப்ளிங் மூலமாக ஒர்க் பண்ணுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நார்த் போலும் சவுத் போலும் கப்புள் ஆகிடும், ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் கப்புள் ஆகிடும். ஓகேயா, ஸோ அவ்வளவுதான். அப்போ ஸ்டேட்டரை நீங்கள் என்ன வேகத்தில் ரொட்டேட் பண்ணுறீங்களோ ரோட்டார் அதே வேகத்தில் ரொட்டேட் ஆகிடும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. அடுத்ததா சரி, இது சிங்க்ரனஸ் மோட்டாரா இருக்கனால எக்ஸைட்டேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸைட்டேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணா என்ன கண்ட்ரோல் ஆகும்? ரியாக்டிவ் பவர் கண்ட்ரோல் ஆகும். ரியாக்டிவ் பவர் கண்ட்ரோல் ஆச்சுன்னா பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, நான் இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மீன் பண்ணலப்பா, ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றேன். ஓகே, எக்ஸைட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணா ரியாக்டிவ் பவரை வேரி பண்ண முடியும். எக்ஸைட்டேஷனை வேரி பண்ணா ஸோ ரியாக்டிவ் பவர் வேரி ஆகுதுன்னா பவர் ஃபேக்டர் வேரி ஆகுது. இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிடையாது. ஓகேங்களா, ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியும், அவ்வளவுதான். அப்போ தேர்ஃபோர் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மோட்டார் இதுதான். ஸோ என்னோட மற்ற மோட்டரை பொறுத்த வரைக்கும் என்னால் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்ற மோட்டர்னா இண்டக்ஷன் மோட்டார். இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்த வரைக்கும் அது ரியாக்டிவ் பவரை எடுத்துக்க மட்டும் தான் எடுத்துக்கும். ஆனால் என்னோட சிங்க்ரனஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் அவன் ரியாக்டிவ் பவரை எடுத்துக்கவும் முடியும், அவனால ரியாக்டிவ் பவரை கொடுக்கவும் முடியும். சரி, அவன் மோட்டர் தானே, எப்படி பவரை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ், ஹீ கேன். ஓகே, சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவ் பவரை கொடுக்க முடியும், ஆனால் ஆக்டிவ் பவரை தான் கொடுக்க முடியாது. ஓகேங்களா, ஆனால் இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அதால எந்த பவருமே கொடுக்க முடியாது, ரெண்டு பவரும் எடுத்துக்க தான் எடுத்துக்கும். ஓகே, அப்போ பவர் ஃபேக்டர் கேன் பி கண்ட்ரோல்டு. ஓகேங்களா, பவர் ஃபேக்டர் கேன் பி கண்ட்ரோல்டு. அடுத்ததான் நெக்ஸ்ட் குட் எஃபிஷியன்சி அட் குட் எஃபிஷியன்சி. எப்படி சார் குட் எஃபிஷியன்சி அச்சீவ் பண்றேன்? பிகாஸ் we can operate at good power factor. We can operate at good power factor. ஸோ நான் வந்து நல்ல பவர் ஃபேக்டரில் இதை ஒர்க் பண்ணுற வைக்கிறதுனால என்னால் எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுது. ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார். இப்போ சிங்க்ரனஸ் மோட்டார் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ண போகுது? சார், சிங்க்ரனஸ் மோட்டாரை நீங்க எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டார். சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஸ்டேட்டார் இஸ் ஹேவிங் ஆர்மேச்சர் வைண்டிங். ஓகே, சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஸ்டேட்டார்ல நமக்கு என்ன வைண்டிங் இருக்கும்? ஆர்மேச்சர் வைண்டிங். ஆர்மேச்சர் வைண்டிங் இஸ் a 3-phase வைண்டிங். ஸோ கிளியரா, ஆர்மேச்சர் வைண்டிங்ன்றது இட் இஸ் a 3-phase வைண்டிங். ஸோ திஸ் இஸ் காயில் 1 and this is what coil 2. next என்னோட coil 3. okay, R Y A B A. so இதுக்கு நம்ம 3 phase supply கொடுத்தோம்னா ஓகேங்களா, ஒரு 3 phase AC supply. so 3 phase AC supply கொடுத்தோம்னா so நமக்கு என்ன தெரியும்? so N is equivalent to 120 F divided by P. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சிங்க்ரனஸ் ஸ்பீடு, அதாவது சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிற ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலி நார்த் போல் வந்துச்சுன்னா அடுத்து இந்த நார்த் போல் இங்கே போவான். அடுத்ததா ஸோ இந்த இடத்துல ஒரு சவுத் போல் இருக்கான்னா அந்த சவுத் போல் இங்கே வருவான். ஸோ கீப் ஆன் நார்த்து சவுத்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் சார். ஓகேங்களா, ஸோ நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நெக்ஸ்ட் நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து. ஸோ இந்த மாதிரி இருக்கும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இந்த ஃபீல்டு ஏன் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் ஏசி சப்ளை. ஸோ இப்போ ஏசி சப்ளையை கொடுக்கறதுனால என்ன ஆகும்பா, ஒரு ஃபேஸ் வந்து நார்த்தாக இருந்துச்சுன்னா ஒரு சைக்கிள் இன்னொரு சைக்கிள் சவுத் ஆகும்ல. அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி கீப் ஆன் இந்த நார்த்து சவுத்துன்னு இருக்குல்ல, இது என்ன ஆகிட்டே இருக்கும்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தேன்னா நார்த்தாக இருந்தேன்னா அடுத்த சைக்கிளில் சவுத்தாக மாறுவேன், அடுத்த சைக்கிளில் நார்த்தாக மாறுவேன், அடுத்த சைக்கிளில் சவுத்தாக மாறுவேன். ஸோ இதுக்கு பேர் தான் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ திஸ் இஸ் வாட் RMF, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இங்க என்ன கிரியேட் பண்றேன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸ்பீட் ஆஃப் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுதான். ஸோ திஸ் இஸ் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் ஸ்டேட்டார். ஸ்டேட்டார்ல இருக்கிற என்னோட ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீட் இதுதான்ப்பா. ஸ்பீட் ஆஃப் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் த ஸ்டேட்டார். ஸோ இப்போ எக்ஸாம்பிளா நீங்க ஒரு 50 ஹெட்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாம்பிளா 50 ஹெட்ஸ் 2 போல் எடுத்தீங்கன்னா ஸோ அடிச்சிங்கன்னா இட் வில் பிகம் 60 இன்ட்டு 50, அப்போ 3000 RPM. அப்போ என்ன அசம்ஷன்னா 3000 RPMல என்னோட ஸ்டேட்டார்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, 3000 RPMல என்னோட ஸ்டேட்டார்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டு இருக்கும்னா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இங்க நம்மளோட ரோட்டார் இருக்காம்ல, இப்போ ரோட்டாரை நான் என்ன பண்ண போறேன்னா okay, this is north pole and this is what south pole. இப்போ இவனுக்கு ஃபீல்டுக்கு எக்ஸைட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபீல்டு என்ன பண்ணுறேன், சப்ளை கொடுக்குறேன், டிசி சப்ளை. ஓகே, ஸோ ஃபீல்டுக்கு ஒரு டிசி சப்ளை கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபீல்டுக்கு நீங்கள் டிசி சப்ளை கொடுத்த உடனே ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்க, டிசிக்கு சப்ளை கொடுத்த உடனே இங்கே பாருங்க சவுத் போலா, ஸோ இவன் நார்த் போலா. அப்போ நார்த்தோ சவுத்தோ என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கும், டெஃபினட்டாக இட் வில் கெட் அட்ராக்டட். ஓகே, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அட்ராக்ட் ஆகுது சார். ஓகே, இப்போ பாருங்க இவங்க 2 பேர் என்ன ஆயிட்டான், அட்ராக்ட் ஆயிட்டான். ஓகே, இங்க பாருங்க அட்ராக்ட் ஆயிட்டான். ஸோ இங்கேயும் பாருங்க அட்ராக்ட் ஆயிட்டு இருப்பான். ஓகே, ஸோ இப்போ பாருங்க ரோட்டார் என்ன ஆயிட்டான், அட்ராக்ட் ஆயிட்டானா. அப்போ என்ன ஆகுது, ஸ்டேட்டார்ல இந்த போல் அடுத்த போல் இந்த சவுத் போல் என்ன ஆகும், ஸ்டேட்டார் 1300 RPMல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கான். புரியுதா, திஸ் இஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்டேட்டார். ஓகேங்களா, இல்லைன்னா சிங்க்ரனஸ் ஸ்பீட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அப்ப ஸ்டேட்டார் வந்து ஃபர்ஸ்ட் சவுத் போலா இருந்தது, இந்த சவுத் போல் இங்க வரும். அப்ப இந்த ரோட்டார் என்னவாகும், எஸ் இந்த ரோட்டார் இஸ் ஆல்சோ ரொட்டேட்ஸ். அப்ப இந்த நார்த் போல் திரும்ப இங்க வந்திருக்கும். ஸோ இது மாதிரி இந்த ரோட்டாரை என்னவாகும்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். சிம்பிள் தான் சார். நான் என்ன பண்ணுவேன், இந்த ரோட்டாரை நான் ஒரு எக்ஸைட்டேஷனை கொடுத்து இங்க சவுத் போல் இருக்கா, நான் இங்க நார்த் போல கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ எப்படி கிரியேட் பண்றோன்றத பத்திலாம் நான் பேசல. ஆக்சுவலா என்னால கிரியேட் பண்ண முடியாது, அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா ரொட்டேட் பண்ணி கொடுப்பேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னால் ப்ராப்பரா அதை வந்து கப்பிள் பண்ண முடியாது, நார்த்தும் சவுத்தும் என்னால் கப்பிள் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இது என்ன ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுதோ ஸ்டேட்டாரு, நான் கொடுக்குற அப்போ பர்ஃபெக்டா இருக்கணும். அப்படி இல்லாம போச்சுன்னா அது செல்ஃபா ஸ்டார்ட் ஆக முடியாது. ஸோ இந்த இடத்துல ரோட்டாருக்கு ஒரு வெயிட் இருக்கு, அதனால அது பர்டிகுலரா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது, இதால உடனே அதாலவே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியாது, அதுவாகவே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா நான் வந்து இதை ரொட்டேட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரொட்டேட் பண்ற டைம்ல, அதாவது சிங்க்ரனஸ் ஸ்பீடு 3000 RPM, நானும் ரோட்டாரை 3000 RPMக்கு ரொட்டேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோட்டாரும் ஸ்டேட்டாரும் என்ன ஆயிடும், மேக்னெட்டிக் கப்ளிங் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இது மேக்னெட்டிக் கப்பிள் ஆயிடுச்சுன்னா நீங்க இதை ரொட்டேட் பண்ணவே தேவையில்லை, அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறமா அது பாட்டுக்கும் சேம் ஸ்பீட்ல தான் ரொட்டேட் ஆகும். வென்எவர் நீங்க இந்த லோடு இருக்கு பாத்தீங்களா, இதோட லோடை நீங்க இன்க்ரீஸ் பண்ணாலுமே, இது மோட்டர் தானே, இந்த மோட்டர் இஸ் எக்ஸைட்டட் வித் லோடு இல்ல, ஸோ கனெக்டட் டு த லோடு. ஓகே, திஸ் இஸ் வாட் லோடு. ஸோ நீங்க லோடை இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஸ்பீட் என்னவா இருக்கும்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஏன்னா இது கப்பிள் ஆயிருச்சு கரெக்டா, திஸ் இஸ் வாட் மேக்னெட்டிக் கப்ளிங். ஸோ இங்கேயும் மேக்னெட்டிக் கப்ளிங், திஸ் இஸ் ஆல்சோ மேக்னெட்டிக் கப்ளிங். ஸோ அப்போ
இந்த ரோட்டார் ஸ்டேட்டாரோட ஸ்பீடுக்கு சேர்ந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த பவர் சப்ளையை கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. ஸோ இது கொடுத்தாதான் இவன் ஃபீல்டா இருப்பான், இவன் ஒரு மேக்னெட்டா இருப்பான். இப்போ சிம்பிள் தான் சார், ரெண்டு மேக்னெட் அட்ராக்ட் ஆகுது. ஸோ மேல இருக்கிற மேக்னெட் வந்து சவுத் மேக்னெட், கீழே இருக்கிற மேக்னெட் வந்து நார்த் மேக்னெட். நார்த்தும் சவுத்தும் எப்பவுமே என்னப்பா ஆகும், அட்ராக்ட் ஆகும். ஸோ எப்போ எது வரைக்கும் இது நம்ம நார்த்தா இருக்கும்னா இதுக்கு கொடுத்துட்டு இருக்கோம்ல நம்ம ஒரு ஃபீல்டு பாருங்க, திஸ் இஸ் ஃபீல்டு எக்ஸைட்டேஷனா. ஓகே, இந்த ஃபீல்டை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா IF is equivalent to 0 ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆயிடும், இவன் நார்த்தா இருந்து ரிமூவ் ஆயிடுவான். ஸோ நார்த்ல இருந்து என்ன ஆயிடுவான், ரிமூவ் ஆயிடுவான். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபீல்டுக்கான சப்ளையை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா, இதுக்கான சப்ளையை மட்டும் கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. ஸோ கொடுத்தா அந்த கேஸ் ரிலக்டன்ஸ் மோட்டாரா மாறிடும், அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, அப்ப இந்த சப்ளையை நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க. இவன் சவுத்தா இருக்கான், இவன் நார்த்தா இருக்கான். இந்த சவுத் அடுத்த முறை இங்க வருவான். ஓகே, அப்ப என்னோட ரோட்டார் என்னவா இருக்கும், எஸ் இட் ரொட்டேட்ஸ். அடுத்து சவுத் இங்க வந்திருக்கும், அப்ப என்னோட ரோட்டார் இட்ஸ் ரொட்டேட்ஸ். சவுத் இங்க வந்திருக்கும், அப்ப என்னோட ரோட்டார் ரொட்டேட்ஸ். ஸோ கீப் ஆன் சவுத் வர வர என்னோட ரோட்டார் என்னவாகுதுன்னா ரொட்டேட் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா, இப்போ அவனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஸ்பீடு தான். ஸோ இவனோட ஸ்பீடு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா, நீங்க லோடே கனெக்ட் பண்ணாலுமே இவனோட ஸ்பீடுன்றது அஃபெக்ட் ஆகாம கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தான் நமக்கு போயிட்டு இருக்கும். அப்போ இவனோட ஸ்பீடை நீங்க குறைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இவனோட ஸ்பீடை நீங்க குறைக்கணும், இந்த ரோட்டாரோட ஸ்பீடை குறைக்கணும்னா என்னதான் ஒரே வழி, எஸ் நீங்க ஸ்டேட்டார்ல இருக்கிற இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு 3000 RPM இருக்கா, அவனை குறைச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும். ஓகே, ஸோ அதை ஒரு 2000 RPM ஆவோ அதை ஒரு 1500 RPM ஆவோ நீங்க குறைக்கணும்னா ஸ்டேட்டார்ல கொடுக்குறீங்க பாருங்க இந்த சப்ளை. ஸோ அந்த சப்ளைல இருந்து குறைச்சு இந்த RMF இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை குறைச்சா மட்டும்தான் இவனோட ஸ்பீடை குறைக்க முடியும். அன்லெஸ் அன்டில் நம்மளால இவனோட ஸ்பீடை குறைக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இவனோட ஸ்பீடை குறைக்கணும்னா ஸ்டேட்டாரோட சப்ளைல இருந்து தான் நம்மளால குறைக்க முடியும். ஓகேயா, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் நமக்கு இதை பத்தி தெரியும். லோடு மாறுச்சுனாலும் ஸ்பீடு மாறாது, கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஏன்னா கப்புள் ஆயிருக்கு. ஸோ ரோட்டாரும் ஸ்டேட்டாரும் கப்புள் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும்ல. ஸோ இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். when supply is given to the stator pole, when supply is given to stator poles, the stator creates RMF. RMF na enna na ungalku sollirken clear ah. Stator creates RMF which is rotating at synchronous speed. இந்த RMF தான் பா synchronous speed la rotate ஆகுது. Okay yeah, which is rotates at synchronous speed. Synchronous speed la இது rotate ஆகுது. ஓகேங்களா, அடுத்ததா due to this rotor also rotates at synchronous speed. Due to this rotor also rotates at synchronous speed. Due to this rotor also rotates at synchronous speed. So due to because of magnetic clocking between stator and rotor. Magnetic clocking between stator and rotor. ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க இந்த கேஸ்ல பாருங்க இந்த ரெண்டு மெஷின்லயுமே நீங்க ஸ்டேட்டாருக்கும் சப்ளையை கொடுத்துருக்கீங்க. பாருங்க 3 phase AC supply is given to the stator. அடுத்ததா DC supply is given to the field. இந்த மெஷின்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டாருக்கு ஒரு சப்ளை, ரோட்டாருக்கு ஒரு சப்ளை. அப்ப ரெண்டு எக்ஸைட்டேஷன் இருக்கு. அதனால ரெண்டு எக்ஸைட்டேஷன் இருந்தாலே அந்த மெஷின் என்ன மெஷின்னு சொல்லலாம். Then synchronous motor is also called as a doubly excited motor. Synchronous motor is also called as
doubly excited motor. synchronous motor என்னன்னு சொல்லலாம், doubly excited motor அப்படினு சொல்லலாம். அடுத்ததா இந்த கேஸ்ல உங்களுக்கு ஸ்லிப் கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். ஸ்லிப்ன்ற ஒரு ஃபார்முலா நம்ம பாப்போம் இண்டக்ஷன் மெஷின்ல. சோ ஸ்லிப்போட ஃபார்முலா ns minus nr divided by ns. Here we know ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் ஒரே ஸ்பீடு தான். nr எப்பவுமே ns தான். சோ இன் synchronous motor. ஓகேயா, synchronous மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஸ்லிப் கேட்டாங்கன்னா synchronous மோட்டாரோட ஸ்லிப் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகேயா, synchronous மோட்டாரோட ஸ்லிப் வந்து ஆல்வேஸ் 0 தான். ஸோ இவனோட ஸ்பீட் ரெகுலேஷன்ஸ் கேட்டாங்கன்னாலும் 0 தான். ஸ்லிப்னு கேட்டாலும் ஸ்பீடோட ரெகுலேஷன். ஸோ ஸ்பீடோட ரெகுலேஷன்னா என்னப்பா, ஸ்பீட் அட் நோ லோடு. ஸோ என் அட் ஒமேகா அட் நோ லோடுன்னு எழுதுறேன். ஒமேகா அட் நோ லோட் மைனஸ் ஒமேகா அட் ஃபுல் லோடு டிவைட் பை ஒமேகா அட் ஃபுல் லோடு. இதுவுமே என்னவா இருக்கும்னா 0வா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸ்லிப்னு கேட்டாலும் சரி, ஸ்பீட் ரெகுலேஷன்ஸ்னு கேட்டாலும் சரி, எல்லாமே 0வா தான்ப்பா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா நம்ம என்ன பார்த்தோம், இவனோட ஸ்பீடு எப்படி நம்ம வேரி பண்ண முடியும்னா, எஸ் நம்மளால ஒரே ஒரு வழியில தான் வேரி பண்ண முடியும். சப்ளையோட ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணா மட்டும்தான் ஸ்பீடை வேரி பண்ண முடியும். இங்க பாருங்க, ஸோ ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணாதான், நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து ஃபைனைட், போல்ஸ் வந்து மாறாது. அப்போ ஃப்ரீக்வன்சியை மாற்றினா மட்டும்தான் ஸ்டேட்டாரோட ஸ்பீடு மாறும். ஸ்டேட்டாரோட ஸ்பீடு மாறுனுச்சுன்னா தான் ரோட்டாரோட ஸ்பீடு மாறும். பிகாஸ் ஸ்டேட்டாரோட ஸ்பீட் இஸ் நத்திங் பட் ரோட்டாரோட ஸ்பீட். ஓகே, அப்போ இதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணனா ஒரே வழி ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான். ஓகேங்களா, அடுத்து இந்த பாயிண்ட், த ஸ்பீட் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார் can be varied by varying supply frequency, by changing கரெக்டா. அப்ப ஸ்பீட் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டாரை சப்ளை ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி தான் என்னால் சேஞ்ச் பண்ணவே முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா இவனுக்கு கர்வ்ல நீங்க வரைஞ்சாலுமே எப்படி இருப்பான்னா, ஸோ திஸ் இஸ் லோடு, ஸோ இது என்னோட ஸ்பீடு. ஸோ லோடுனாலும் டார்க் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இவனோட கர்வ் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இட் வில் பி லுக் லைக் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு லோடு இன்க்ரீஸ்னா பண்ணுங்க, ஸ்பீடு என்ன கான்ஸ்டன்ட் தான். ஓகே, ஸோ அதுவே தான், இதே தான், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு கர்வ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாமா. அப்போ இந்த மோட்டரோட ஸ்பீடை வேரி பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி மாற்றணும்னு சொன்னேன். அப்போ இதோட ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி எங்கள் ஃபேஸ் சீக்வன்ஸில் பார்த்தோம் பாருங்க, ஜெனரேட்டர்லையுமே நான் உங்களுக்கு பார்த்தேன். ஸோ ஜெனரேட்டரோட ஃபேஸ் சீக்வன்ஸ் மாற்றணும்னா, ஜெனரேட்டரில் ஃபேஸ் சீக்வன்ஸ் மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், ரொட்டேஷனை மாற்றுவோமா, அதே மாதிரி தான். ஸோ இந்த முறை இது மோட்டர், அப்போ ரொட்டேஷனை மாற்றணும்னா ஃபேஸ் சீக்வன்ஸை மாற்றணும். ஓகேங்களா, அதுதான் நான் சொல்கிறேன். The direction of rotation of synchronous motor can be reversed. The direction of rotation of synchronous motor can be reversed by changing the supply phase sequence The direction of rotation can be reversed by changing the supply phase sequence. ஓகேங்களா, அடுத்ததா சார் நம்ம என்ன பார்த்தோம், சார் நம்ம என்ன பார்த்தோம், சிங்க்ரனஸ் மோட்டார் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. ஸோ ஏன் சிங்க்ரனஸ் மோட்டார் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. ஓகேங்களா, ஸோ why synchronous motors are not self started.
ஏன் சிங்க்ரனஸ் மோட்டார் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள் தான். ஓகேங்களா, நீங்கள் ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுத்தீங்க, ஸ்டேட்டாரில் என்ன கிரியேட் ஆச்சு, ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆச்சு. ஆனால் என்னால் அவனை போய் கேட்ச் பண்ண முடியல. ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாருக்கு சப்ளையை கொடுத்துருக்கீங்க, ஸ்டேட்டார் என்னவாகுது, ஒரு சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. பட் ரோட்டார் காண்ட் ஏபிள் டு கேட்ச். கரெக்டா? ஸோ அந்த ஸ்பீடை ரோட்டார் வந்து கேட்ச் பண்ண முடியல. ஸோ எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட்டாருக்கு இருக்கிற வெயிட் ஒரு காரணம். ஓகேயா? ஸோ ரோட்டார் என்னப்பா, ஷாஃப்ட்டுக்கு வெயிட் இருக்குல்ல, ஸோ அந்த வெயிட் ஒரு ரீசன். ஸோ பிகாஸ் ஆஃப் த இனர்ஷி ஆஃப் ரோட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகும்னா, ஒரு டைரக்ஷன்ல பர்டிகுலரா ரைட் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அடுத்த டைரக்ஷன்ல இதுக்கு டார்க் வந்து ஆப்போசிட்ல ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவா ஆயிடும். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஆவரேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா ஜீரோவா மாறி இருக்கும். ஸோ சேம் நம்ம டபுள் ஃபீல்ட் ரிவால்விங் தியரி அப்படின்னு ஒரு தியரியை இண்டக்ஷன் மிஷினில் பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே நடக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆவரேஜ் டார்க்கு பில்டே ஆகாமல் போயிடும். ஸோ அதனால தான் இந்த மிஷின்ஸ் பொதுவாக எனக்கு என்னவா இருக்கும் என்னவா இருக்குன்னா நாட் செல்ஃப் ஸ்டார்டிங்காக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா இன்னும் எலாபரேட்டாக நம்ம பார்ப்போம். When 3-phase supply is given to stator but rotor is unable to catch, ஸ்டேட்டார்ல இருக்கிற RMF கேட்ச் பண்ண முடியல. எதனாலனா டியூ டு பிகாஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இனர்ஷி ஆஃப் ரோட்டார். ரோட்டாரோட வெயிட் மெக்கானிக்கல் எனர்ஜியானா இஸ் நத்திங் பட் வெயிட். ஓகேங்களா? ஸோ அதனால we can't able to produce a bidirectional torque. சார் பைடைரக்ஷனல் டார்க் இருந்தால் தான் என்னோட மெஷின்ஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ யூனிடைரக்ஷனல் டார்க் இருந்தால் ரொட்டேட் ஆகாது. இந்த கேஸில் இட் ப்ரொடியூசஸ் ஒன்லி யூனிடைரக்ஷனல் டார்க். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு டார்க் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு டைரக்ஷன்ஸ். யூனிடைரக்ஷன் என்னன்னா ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு ஒரு டைரக்ஷன், அனதர் ஹாஃப் சைக்கிளுக்கு அனதர் டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஹாஃப் சைக்கிளுமே ஒரே சேம் பை டைரக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் மிஷின் ரொட்டேட் ஆகும். இங்க ரெண்டு டார்க் வரும் சார், அந்த ரெண்டு டார்க்கும் சேம் டைரக்ஷன்ஸ்ல இருந்தாதான் மெஷின் சப்போர்ட் பண்ணும். ஒரு டார்க் இப்படி இருந்து இன்னொரு டார்க் ஆப்போசிட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்னோட யூனி டைரக்ஷன் டார்க். திஸ் இஸ் வாட் யூனி டைரக்ஷன் டார்க். ஸோ இது என்னோட பை டைரக்ஷனல் டார்க். திஸ் இஸ் T1. ஓகே, இது என்னோட T1, இது என்னோட T2. ஸோ திஸ் இஸ் T1, திஸ் இஸ் T2. இது என்னோட பை டைரக்ஷனல் டார்க். ஸோ இங்கே என்னால் இது ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேங்களா? இங்கே இது ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ வி ஆல்வேஸ் நீட் எ சப்போர்ட். கரெக்டாக? ஸோ அதனால நமக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் இருந்து தான் ஆகணும். ஸோ இருந்து அதை நீங்கள் ஒரு சிங்க்ரனஸ் ஸ்பீடுக்கு ரொட்டேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அதுக்கு மேலே ஸ்டார்டர் தேவையில்லை. ஓகேங்களா? அதை நீங்கள் அந்த கேட்ச் பண்ணி ஒரு பை டைரக்ஷன் ஸ்பீடுக்கு வந்து கேட்ச் பண்ணிடுச்சுனாலே நமக்கு ஒரு சப்போர்ட் தேவையில்லை. ஓகே, அப்போ தேர்ஃபோர் ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் இஸ் மேண்டேட்டரி. ஓகே, ஸோ வி நீட் ஸ்டார்டர்ஸ். So therefore we need starter. For its starting purpose.
ஸோ டிசி மெஷின்ஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம் ஸ்டார்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக? டிசி மெஷின் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாதா? டிசி மெஷின் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாததுனால ஸ்டார்டர் யூஸ் பண்ணோமா? இல்லை. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டர்ஸ்ன்னு நான் சொல்கிறத விட வி நீட் ஸ்டார்டிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டர்ன்றது ஒரு சர்க்கியூட்டு, அந்த சர்க்கியூட்டை நம்ம 3 பாயிண்ட் ஸ்டார்டர் 4 பாயிண்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோமான்லாம் கிடையாது. ஸோ வி நீட் ஸ்டார்டிங் மெத்தட்ஸ். ஸோ இது ஒரு மெத்தட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வி நீட் ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் ஃபார் இஸ் ஸ்டார்டிங் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு மோட்டரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டார்டிங் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ அது என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு நான் எழுதுறேன். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நாளைக்கு பார்த்துட்டு அடுத்ததாக ரிமைனிங்கை நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் சிங்க்ரனஸ் மோட்டார். ஸோ என்னோட சிங்க்ரனஸ் மோட்டாரில் இருக்கிற ஸ்டார்டிங் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி மோட்டார் ஸ்டார்டிங். ஆக்சிலரினா என்ன? இன்னொரு மோட்டார். கரெக்டா? ஆக்சிலரி மோட்டார் ஸ்டார்டிங். ஓகே, ஸோ ஆக்சிலரி மோட்டார் ஸ்டார்டிங்க்கு இந்த ஆக்சிலரி மோட்டாரா என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, இதை நீங்கள் டிசி மோட்டரை யூஸ் பண்ணலாம், டிசி மோட்டார் ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், டிசி மோட்டாரை யூஸ் பண்ணலாம், இல்லை இண்டக்ஷன் மோட்டாரை யூஸ் பண்ணலாம், இல்லைனா பானி மோட்டார் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடுக்கு இன்னொரு பேர் பானி மோட்டார் ஸ்டார்டிங். ஸோ இந்த ஆக்சிலரி மோட்டார் ஆர் பானி மோட்டார் என்னவா இருக்கும்னா டிசி மோட்டராவோ இண்டக்ஷன் மோட்டராவோ இருக்கும். அதாவது ஒரு இண்டக்ஷன் மோட்டரையோ டிசி மோட்டரையோ என்னோட சிங்க்ரனஸ் மோட்டரோட கப்புள் பண்ணிட்டு அதுக்கு சப்ளையை கொடுத்து சிங்க்ரனஸ் மோட்டாரை ரேட்டட் ஸ்பீடுக்கு கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆக்சிலரி மோட்டார் ஸ்டார்டிங் ஆர் பானி மோட்டார் ஸ்டார்டிங். இது ஒரு டெக்னிக். ஓகே, பானி மோட்டாரு ஆக்சிலரி மோட்டார் ரெண்டுமே என்ன மீன் பண்ணுதுன்னா ஒரு டிசி மோட்டரையோ இண்டக்ஷன் மோட்டரையோ தான் மீன் பண்ணுது. செகண்ட் என்னன்னா பை யூசிங் டேம்பர் வைண்டிங். டேம்பர் வைண்டிங் ஸ்டார்டிங். ஸோ இந்த ரெண்டுமே எதுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டார்டிங் மெத்தட்ஸும் இட் இஸ் ஒன்லி ஃபார் நோ லோடிங். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு ஒன்லி ஃபார் ஓகே போத் தீஸ் ஆர் யூஸ்டு ஒன்லி ஃபார் நோ லோடிங். நோ லோடில் நீங்கள் மெஷினை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் இந்த ரெண்டு மெத்தட்ஸ் பாசிபிள். ஓகே, இந்த ரெண்டு மெத்தட்ஸ் வந்து எங்கன்னா பாசிபிள்னா கிடையாது. நோ லோடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா மட்டும்தான் பாசிபிள். ஓகே, அப்போ லோடோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார். அப்போ லோடோட ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்போ என்ன மெத்தடாலஜிக்கு நம்ம போகலாம்? அப்போ லோடோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும் இருக்குது, சிங்க்ரனஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஸ்டார்டிங். இந்த இடத்துல இந்த இண்டக்ஷன் மோட்டார் இஸ் சிங்கிள் ஃபேஸ், இவன் வந்து 3 ஃபேஸ். ஓகே, இந்த மெத்தட் வந்து யூஸ்டு ஃபார் ஸ்டார்டிங் அண்டர் லோடர் கண்டிஷன் ஆல்சோ. ஸோ யூஸ்டு ஃபார் ஸ்டார்டிங் அண்டர் லோடர் கண்டிஷன். ஸோ லோடட் கண்டிஷன்லையும் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி லோடட் கண்டிஷன்லையும் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை பற்றி நாளைக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கலாம், அதுவே நமக்கு போதும். ஓகேங்களா? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பற்றி ஜஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்னும் நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் அந்த இடத்துல நம்ம பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் எழுதணும்ல, அதை நான் திரும்ப சொல்கிறேன். அடுத்ததாக இதை வந்து வேற இந்த வோல்டேஜ் எக்ஸ்பிரஷனை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதை நான் உங்களுக்கு திரும்ப எழுத போகிறேன். அடுத்ததாக இந்த என்னோட சிங்க்ரனஸ் மோட்டாரோட பேரலல் ஆப்ரேஷனை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல போகிறேன். அடுத்ததாக இதில் என்னோட சிங்க்ரனஸ் கண்டென்சரை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறோம். அடுத்ததாக சிங்க்ரனஸ் மோட்டாரில் ரிலக்டன்ஸ் மோட்டாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் இது வரைக்கும் பார்த்த திங்ஸை ப்ராப்பராக ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ அப் டு திஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் உங்களுக்கு தேவையான கிவன்
ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுறேன், பிங்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபார் மோர் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ்க்கு அண்ட் தென் ஃபார் மோர் டேட்டாஸ்க்கு நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூப்பா. ஸோ வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். ஓகே, சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் சேம் தான்ப்பா. சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் நம்ம என்ன இஎம்எஃப்பை பார்த்தோமோ ஸோ எல்லாமே ஒன்று தான். ஓகே, அதனால ஒரு விஷயம் நான் எப்பவுமே இதுதான் சொல்லுவேன், ஜெனரேட்டரை தெளிவாக படிங்க. ஜெனரேட்டரை ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் கூட படிச்சிட்டிங்கன்னா அவ்வளவுதான், மோட்டார் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஜெனரேட்டரை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பாயிண்ட் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே கிளாஸ் முடிஞ்சதுமே ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் எப்பவுமே ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து கிளாஸுக்கு அப்புறமா ஸோ கண்டிப்பாக பிஒய்க்யூஸ் பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் கிளாஸ் முடிச்சிங்களா, நீங்கள் போய் பிஒய்க்யூஸ் பார்த்துடணும். ஸோ பிஒய்க்யூஸ் பார்த்ததுக்கப்புறமா நீங்களாக ஒரு ஷார்ட் நோட்ஸை ரெடி பண்ணணும். ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸை ரெடி பண்ணி அடுத்த டெஸ்ட் எழுதிட்டே இருக்க இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரியாமல் இருக்கா, புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன எதனா இருக்கா, இன்னும் பெட்டராக நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னா அப்போ அந்த ஷார்ட் நோட்ஸை என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணணும். ஸோ எப்போவுமே சிலபஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு, ஷார்ட் நோட்ஸ் இந்த மூணுத்தையும் வச்சுக்கோங்க, எப்பவுமே வச்சுக்கோங்க. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், கீப் ஆன் அப்டேட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.